கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய பரிசுத்தவான்களுக்கு இந்த மாலை வேளையில கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் மற்றும் அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விசேஷமாக குடும்பத்தோட அன்பின் வாழ்த்துக்களையும் மற்றும் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரியுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஒரு மாலை வேளையில உங்கள் மத்தியில் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு நேரம் இல்லைங்களா? ஸோ ஒரு அருமையான ஒரு காலப்பகுதின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சபை நிறைவடையக்கூடிய ஒரு காலப்பகுதியில் தான் பாதங்கங்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் அனைத்து படிப்பினைகளை அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ காலையிலேருந்து 3 பாடங்கள் நம்ம என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக கேட்டோம் இல்லைங்களா? ஒவ்வொரு பாடமும் நமக்கு கடைசி கால எச்சரிப்பை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடங்களாக காணப்பட்டுச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ 4வது பாடம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடு நீங்கள் மறந்துடுங்க, இது கடைசியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈடுபலி மற்றும் பாவ நிவாரண பலியோட தன்மைகள். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்து போகிறதுக்கு முன்னாடி போன பாடத்தில் நம்முடைய அருமை சகோதரர் இந்த மன்னிப்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட சகோதரோடைய எழுத்துக்களில் படிக்கும் போது ரொம்ப ஆழமாக அந்த மன்னிப்பை பற்றி பேசியிருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு விஷயம் அந்த சகோதரன் அந்த ஒரு ப்ரொஃபஸர் ஸ்மிட்சன்ட்னு அந்த மன்னிப்பை பற்றி பேசும்போது, பாதிக்கப்பட்டவருக்கு ஆசீர்வாதமா இல்ல குற்றம் தவறு செஞ்சார் இல்லைங்களா ஆசீர்வாதம். இந்த மன்னிப்புன்ற கான்செப்டை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு விரோதமா ஒரு சகோதரன் தவறு பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப இந்த மன்னிக்கிறதுனால குற்றம் செய்தவருக்கு ஆசீர்வாதமா பாதிக்கப்பட்டவருக்கு ஆசீர்வாதமா? பாதிக்கப்பட்டவருக்கு தான் ஆசீர்வாதம். ஸோ அந்த அருமையான அந்த ப்ரொஃபஸர் எழுதும் போது ஒரு பாயிண்ட் என்ன எழுதினார்னா, மன்னிப்பு என்பது ஒரு கைதியை விடுவித்தது, அந்த கைதி நீங்கள் தான் என்பதை கண்டறியவதாக. ஸோ அப்போ ஒருத்தரை நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம இன்னும் ஒரு சிறையில தான் நம்ம இருக்கிறோமா? எப்போ ஒருத்தரை நம்ம மன்னிக்கிறோமோ, அவங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்க கட்டினாலும் அந்த மன்னிக்கிறோமோ, அப்போ நாம் என்ன பண்றோம்னா அந்த சிறையிலேருந்து நாம ஒரு கைதியாக இருக்கிறோம், நாம் அதில் விடுதலை ஆகிறோன்ற ஒரு விஷயத்த சகோதரன் பேசும்போது ஒரு உணர்வுபூர்வமாக கூட ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கடைசி கால சபையில் நமக்கு தெரியும், வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இந்த மன்னிப்புன்ற ஒரு தன்மை நம்ம அதிகமாக கவனிக்க முடியாது. ஏன்னா அதிகம் சபையில் விரிசல்கள், பிரிவினைகள், கோபங்கள், விதவிதமான ஒரு பிரச்சனைகள் காணப்படுறதுனால இந்த மன்னிப்புன்ற தன்மை எழுந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆகையால் தான் இந்த நினைவுக்கூறு காலப்பகுதியில் கூட நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் மத்தேயு 5:23 நீங்க அந்த பலிபீடத்தில் காணிக்கை செலுத்தும் போது உன் சகோதரனிடத்தில் ஏதாவது ஒரு விரோதத்தை நீ கண்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம், அந்த காணிக்கை போயிட்டு ஒப்புருவாக்குதல் இந்த காணிக்கை செலுத்து. அதே போலதான் அன்பானவர்களே, மார்ச் 31ஆம் தேதி அந்த ஒரு பலிபீடத்தின் அண்டையில நம்ம போக போறோம், ரொம்ப நெருங்க போறோம் இல்லைங்களா? ஸோ ஒருவேளை நமக்கு விரோதமாய் இல்லை நாம் யாருக்கு விரோதமாய் குற்றங்கள் செஞ்சிருந்தாலும், அந்த சகோதரன் எழுதும்போது ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சில நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டுன்னு நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிடுவோம். ஸோ அது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லைன்ற இல்லைங்களா? ஏன்னா அதுதான் அந்த கர்த்தர் பேசின வார்த்தைகள், அந்த மெத்தேடை கொடுத்துருக்கிறார் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துலலாம் படிக்கும் போது. ஆகையால் இது அருமையான ஒரு தருணம், நம்ம போயிட்டு அந்த சகோதரன் சகோதரி கூட ஒப்புருவாக்குதல். ஸோ அதை ரொம்ப பேசும்போது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு தாட் ஷேர் பண்ணிட்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ அன்பானவர்களே, ஸோ இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போகிறோம். பட் 4வது சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அந்த பாடத்தை ரொம்ப எளிமையாக வச்சாச்சு, ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ரீபிரிண்ட்டுகள் பற்றி எழுதியிருக்கிறார். ஈடுபலி மற்றும் சின் ஆஃபரிங், அதாவது பாவ நிவாரண பலி, ரான்சம் அண்ட் சின் ஆஃபரிங்கோட வித்தியாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த விஷயத்தை நம்ம இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாடத்தை நான் படிக்கும் போது, நான் கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட அழைப்பு வந்துட்டோம், சத்தியத்தில் கர்த்தரை விசுவாசிச்சிட்டோம், ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம், இவ்வளோதான் நம்முடைய மைண்டில் இருந்துச்சு. பட் இந்த உள்ளக்குள்ள இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது அநேக விஷயங்கள் தேவன் அந்த ஈடுபலிக்கும் அந்த பாவ நிவாரண பலிக்கும் வித்தியாசம் பண்ணும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியங்கள் ஆக இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ
நம்ம இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த அப்பத்திலையும் நம்ம திராட்சை ரசத்திலையும் வெறுமைன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா, கர்த்தர் எனக்காக மறிச்சிட்டார், அதனால நான் என்ன பண்ண போறேன், அந்த பாத்திரத்துல பங்கு கொள்ள போறது இல்லைங்களா. ஸோ அந்த பாத்திரத்துல பங்கு கொள்ளுது என்னோட ஒரு அதிகமான ஒரு பங்கும் அங்க இருக்குது. அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஏதோ லார்ஜர் பிக்சர்ல பார்த்தோம்னா அன்பானவர்கள், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற நோக்கமே வந்து ஒப்புருவாக்குதல் ஊழியக்காரராக நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ இன்னும் எளிமையா சொல்லிட்டோம்னா, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது நம்ம மேல வச்சிருக்கிற பாரம், நம்ம மேல வச்சிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப மிக பெருசு இல்லைங்களா. ஸோ இந்த தன்மை நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த ஒரு பாடம் நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடம் வந்து ரொம்ப எளிமையா சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ரைட்டிங்ஸை வந்து நான் என்ன பண்றேன், கடைசியில நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை போய் டீட்டெயிலாக பண்ணலாம். ஸோ இந்த பாடத்தை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம். ஸோ இந்த ransom, sin offering, இந்த பாடம் பேசும் போதே வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் இல்லைங்களா. ஏன்னா ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா முழு உபதேசமே என்ன ஆயிடும், கரெக்ட் ஆயிடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த பாடம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கற்றுக்கிற ஒரு ஃபேஸ்ல தான் நம்ம இங்க இருக்கிறோம். இந்த பாடத்துக்காக எடுக்கப்பட்ட தலைப்பு வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11 to 13 வரை வாசிக்கலாம். எபிரேயர் 13, 11 to 13. சார் பைபிள்ல வாசிங்க எல்லா வசனங்களும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11 வாசிங்க சார். 11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். போதும் சிஸ்டர், தேங்க். ஸோ அப்போ இந்த வசனம் சகோதரர் போன பாடத்தில் எடுத்தாரு. இந்த லேவியராகும் 16ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு பிக்சர் காமிச்சிருக்காரு. இந்த வசனம் வந்து நமக்கு எதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவ நிவாரண பலியை லேவியராகும் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வருடந்தோறும் செய்யக்கூடிய பாவ நிவாரண பலியை வந்து இங்க பேசப்படுது. பாருங்க, பாவ நிவாரண பலின்னு சொல்ல பிறகு லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் மாத்திரம் இல்லை, அது வந்து அட்டான்மெண்ட் டே, அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வெவ்வேறு பாவ நிவாரண பலிகளும் இருக்கு, அதுவும் இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. லேவியராகும் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட பாவ நிவாரண பலியும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய பாவ நிவாரண பலிகள் வித்தியாசம் படுது, அதை நம்ம நினைப்பில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த வசனத்தை தான் வந்து நம்ம பாவ நிவாரண பலியில வந்து இந்த பிக்சர்ல வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த வசனம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது, இந்த வசனத்தோட முக்கியத்துவம் என்ன? இப்ப பாவ நிவாரண பலி அங்க அந்த வெள்ளாட்டுக்கடா இல்லைங்களா, அங்க காளை 2 மிருகம் அடிக்கப்படுது. அடிக்கப்பட்டு அதோடைய தோள்கள் மற்ற காரியங்கள் எங்க சுட்டெரிக்கப்படுது, பாளையத்துக்கு புறம்பே. ஸோ அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லும் போதே கர்த்தரும் சரி, கர்த்தரை பின்பற்றக்கூடிய சபையாரும் சரி, இவங்க எங்க போவாங்களா, இவங்களும் பாளையத்துக்கு புறம்பே. அப்ப பாவ நிவாரண பலியோட போக்கஸ் என்ன, இதுதான் முதல் பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். பாவ நிவாரண போக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரீரத்தை சுட்டெரிப்பது இல்லைங்களா. சரீரத்தை சுட்டெரிப்பது தான் பாவ நிவாரண பலி ஒரு முக்கியமான ஒரு போக்கஸ். அந்த 13ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். 13ஆம் வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். இல்லைங்களா, அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே புறப்பட்டு போவோன்னு சொல்லும் போது அங்க சுட்டி இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தோல் மற்ற காரியங்கள் எல்லாமே, இதெல்லாமே எதை அடையாளப்படுத்துதுன்னா சரீரத்துக்கு வரக்கூடிய பாடுகளை இது அடையாளப்படுத்துது. அப்ப பாவ நிவாரண பலின்னு எடுத்துட்டோம்னா அது எதை ரொம்ப அடையாளப்படுத்துதுன்னு சொல்லும் போது இந்த பூமியில இருக்கும் போது வரக்கூடிய பாடுகள். ஸோ இப்ப ஈடு பலி அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த பாவ நிவாரண பலியில கர்த்தருக்கும் பங்கு இருக்கு, சபைக்கும் பங்கு இருக்கு. ஆனா ஈடு பலி எடுத்துட்டோம்னா அது கர்த்தருக்கு மாத்திரம் தான் என்ன இருக்குதுங்களா, ஒரு பங்கு இருக்குன்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ அப்ப இதை பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இப்ப கர்த்தருடைய வாழ்க்கையில பாவ நிவாரண பலியும் ஈடு பலியும் வந்து எப்படி ஒப்பிட்டு பார்க்கும்னு சொல்லும் போது,
இப்ப ஈடு பலின்னு சொல்லும் போது ஆதாமுக்கு இணையாக கொடுக்கிறது ஒரு டிரான்சாக்ஷன், ஆன்டி நியூட்ரான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு டிரான்சாக்ஷன் என்ன ஆகுதுங்க, ஆதாமுக்கு இணையாக கொடுக்கறது தான் ஈடு பலி. ஆனா சின் ஆஃபரிங்னு சொல்லும் போது இவர் அங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாரு இல்லைங்களா, ஞானஸ்தானம் எடுத்து 3 வருஷம் என்ன பண்ண அவரு அந்த ஊழியங்கள் செய்யணும். அந்த ஊழியங்கள் செய்யும் போது அந்த 3 வருஷம் இவர் வந்து அந்த படக்கூடிய பாடுகள் தான் என்ன சொல்லுதுன்னா பாவ நிவாரண பலி. இவர் பாவத்துக்கு பாடப்பட போறதுல இவர் என்ன பண்ணுவார், அந்த அனுபவத்துக்குள்ள இவரை கடந்து போகணும் இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியம். அப்ப பாவ நிவாரண பலின்றது அந்த 3 வருஷம் ஒரு அனுபவத்துக்குள்ள போனார் இல்லைங்களா, அந்த ஒரு பாடுகளுக்குள்ள போய் தான் அவரு மரணம் அடையணும் இருக்குது. அப்ப ரான்சம்ன்றது அவர் ஜீவன் கொடுத்திருந்தா ரான்சம். ஆனா அந்த ரான்சம் கொடுக்கறதுக்கு அந்த அவருக்கு மெத்தட் இருந்துச்சு இல்லைங்களா, இப்படிதான் அவர் சாகணும் அந்த மெத்தட். இந்த மெத்தட் தான் வந்து பாவ நிவாரண பலி. இந்த வித்தியாசம் வச்சுக்கீங்களா, இது ரொம்ப முக்கியமான வருஷம். அப்ப ஜீவன் அவர் கொடுக்கணும், அது வந்து கம்ப்ளீட் ரான்சம். ஜீவன் இவர் வந்து பாடுகள் எல்லாம் கூட கொடுத்துருக்கலாம், ஏன்னா தேவன் அவர் சைன் பண்ண கான்ட்ராக்ட் அதுதான் இல்லைங்களா, இது ஸ்பெஷல் கான்ட்ராக்டா சைன் பண்றாரு பின்னாடி. ஆனா இப்ப ஜீவன் கொடுக்கணும், ஜீவன் கொடுத்தாலும் போதும். ஆனா ஜீவன் கொடுக்கறதோட வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடுகளுக்குள்ள போய் தான் ஒரு ஜீவன் கொடுக்கணும். இதை குறிச்சு வந்து பேதுரு எழுதும் போது கூட கிறிஸ்து பாடுகள் பட்டு தான் என்ன ஆகணுமா மகிமை அடையணும்ட்டுன்னு தீர்க்கதரிசிகள் என்ன பார்த்தாங்களா, கவனித்து ஆராய்ந்து பார்த்தாங்கன்ற விஷயத்த கூட பேதிருப்பார். அப்ப இந்த மெத்தட் ஆஃப் டையிங், அப்ப அவர் எப்படி சாகணும்னு சொல்லும் போது பாடுகள் பட்டு சாகிறது தான், பாடுகள் படுறது தான் பாவ நிவாரண பலி. அந்த முடிவுல தன் ஜீவனை கொடுக்கிறாரு இல்லைங்களா, அதுதான் ரான்சம். புரிஞ்சு இல்லைங்களா இந்த கான்செப்ட்? சோ இப்ப உள்ள போயிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்ன நம்ம ஒரு தன்மையை நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அப்ப ரான்சம் எடுத்துக்கணும்னா ரான்சம் ஆதாமுக்கும் முழு மனுக்குலத்துக்கும் கிரைஸ்ட் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த ஒரு அவரோட ரத்தத்தை அப்ளை பண்ணியாச்சு இல்லைங்களா. சோ அதனால என்ன கிடைக்க போகுது, முழு மனுக்குலத்துக்கும் அந்த மீட்பு கிடைக்குது. ஆனா சின் ஆஃபரிங் வரும்போது ரான்சமுக்கு இருக்கிற வேல்யூ, ஈடு பலிக்கு இருக்கிற வேல்யூ சின் ஆஃபரிங்களுக்கு இல்லை. ஏன்னா ஈடு பலி என்ன இருக்குதுன்னா ஒன்னு கொடுத்து ஒன்னு என்னாவது ஒன்னு வாங்குது, ஜீவனை கொடுத்து அந்த உயிர்த்தெழுதல் அது முழு மனுக்குள்ள ஆதாமுக்கு மாற்றுள்ள முழு மனுக்குலத்தோட ஜீவனை எடுக்குது, உயிர்த்தெழுதல கொண்டு வராங்க அந்த ரான்சம் மூலியமா. பட் சின் ஆஃபரிங் சொல்லும் போது ரான்சம் மாதிரி ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குறது இல்லை இல்லைங்களா. அப்ப சின் ஆஃபரிங்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்லைங்களா. சோ அப்ப சின் ஆஃபரிங்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா அந்த 3 வருடம் ஒரு பட்ட அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, என்னதுங்களா அந்த 3 வருடம் அந்த அனுபவங்கள் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சிம்பத்தி, பரிதவிக்கக்கூடிய கேரக்டர். அதுதான் நான் சொல்றேன், நமக்கு யார் இருக்கிறாங்களா பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர். அப்ப அந்த மனுஷனுடைய தன்மையை வந்து கர்த்தர் புரிஞ்சிருக்கிறார், மனுஷனுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சிருக்கிறார். அந்த 3 வருஷம் இந்த அடிமையின் ரூபம் எடுத்து எல்லா ஒரு விஷயங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு பெற்றிருக்கிற அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா, இந்த அனுபவம் தான் பாவ நிவாரண பலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஆனா ஈடு பலி வந்து ஜீவனை கொடுத்துச்சு, ஜீவனை கொடுத்து ஜீவனை பெற்றாச்சு. ஆனா பாவ நிவாரண பலி அவர் பட்ட அந்த பாடுகள் அந்த அனுபவங்கள் வர மூலியமா வரக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அந்த அனுபவங்கள் அவர் கிடைச்சு, அதாவது அந்த ஒரு அந்த இரக்கம் குணம், இன்னும் எளிமையா சொல்லிட்டோம்னா அந்த பரிதவிக்கக்கூடிய ஒரு சிம்பத்தி கேரக்டர் அவருக்குள்ள வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அவர் பெற்ற அந்த அனுபவங்கள் தான் அந்த சின் ஆஃபரிங்கோட ஒரு வேல்யூன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்ப இந்த வேல்யூ எதுக்கு, இப்ப ரத்தத்தை கொடுத்து ரான்சம் கொடுத்ததுனால ஜீவனை பெற்றுட்டார், இந்த வேல்யூனால என்ன ஜீவன் கிடைக்கும், இந்த அனுபவத்தின் மூலியமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும். பாவ நிவாரண பலி அனுபவம் வந்து அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் போன அனுபவம், இதன் மூலியமாக அவர் என்ன பெனிஃபிட் அவர் பார்த்தார். கரெக்ட் இல்லைங்களா, அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அட்வொகேட் இல்லைங்களா, ஏன்னா நம்முடைய பலவீனத்தை அவர் புரிஞ்சு கொள்றார். அதே போல உலகத்துக்கு என்னவா இருக்கிறார் அவரு, ராஜ்யத்துல மத்தியஸ்தர். அப்ப இந்த பரிதவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அவர் என்ன இருந்துட்டார் பாத்தீங்கன்னா சபைக்கு அட்வொகேட்டாவோ இருந்துட்டாரு, உலகத்துக்கு மத்தியஸ்தராக இருந்துட்டார் இல்லைங்களா. அப்ப உலகத்துக்கு மத்தியஸ்தராக இருக்கும் போது ஒரு ராஜ்யத்துல வந்து அது முழுமையாக அப்ளிகபிள் பண்ண போறாருன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். பாருங்க வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இந்த சின் ஆஃபரிங்கோட அனுபவங்கள், பாவ நிவாரணோட அனுபவங்கள் என்ன ஒரு முக்கியத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாத்தீங்களா, சோதிக்கப்படுவர்களுக்கு அவரு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறதுனா எதுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் அதே பாடுகளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறார், அந்த புது சிருஷ்டி ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு பாடுகள் அந்த 3 வருஷம் அனுபவிச்சிருந்தனால அந்த பாவ நிவாரணை பலி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நம்மளையும் என்ன பண்றாருன்னா அவரு அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் இன்னொரு இடத்துல கூட வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இல்லைங்களா? போதுங்க சிஸ்டர். அப்ப சார் பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசிரியராக இருக்கிறாருன்னு சொல்லும் போது அப்ப கர்த்தருக்கு இந்த பாவ நிவாரண பலியோட அனுபவங்கள் அங்க தேவைப்பட்டுச்சு. இதுதான் அந்த மறுபடியும் உலகத்தையும் சபையோட நிலைமையை புரிஞ்சு கொண்டு அவர் நடத்துறாரு இல்லைங்களா? அந்த தன்மை தான் எங்க, அந்த பெனிஃபிட் எங்கன்னு கிடைச்சிச்சுன்னா பாவ நிவாரண ஒரு பலியில அவருக்கு கிடைச்சிச்சு இல்லைங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஈடு பலி அப்ளை பண்ண பாவ நிவாரண பலி அவசியம் இல்லைங்களா? ஈடு பலி எங்க அப்ளை பண்ண போறாரு அவரு? இப்ப ஈடு பலி உலகத்துக்கு அப்ளை பண்ணிட்டாருங்களா? இல்ல, ராஜ்யத்தில் அப்ளை பண்ண போறாரு. அப்ப அந்த ஈடு பலி அங்க அப்ளை பண்ணனா இங்க பாவ நிவாரண பலி அவருக்கு அவசியம். சகோதரர் அருமையாக சொல்றார், ஈடு பலிக்கு முன்னாக வரக்கூடியது பாவ நிவாரண பலின்னு சொல்றாரு. ஆனா இத கொஞ்சம் ஆழமாக நம்ம கவனிச்சோம்னா, அந்த ஈடு பலி அப்ளை பண்றதுக்கு பாவ நிவாரண பலி அவசியம். ஆனா பாவ நிவாரண பலி ஒரு பகுதி தான். புரியுது இல்லைங்களா? பாவ நிவாரண பலி ஒரு பகுதி என்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம பார்க்கலாம். சோ அப்ப பாவ நிவாரண பலி இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, இங்க பார்க்கும் போது ஒருவேளை கர்த்தர் அந்த என்ன சொல்றதுங்க, இப்ப அந்த பாவ நிவாரண பலி கொடுக்காம அவர் ரான்சம மாத்திரம் கொடுத்திருந்தா உயிர் தெழுதல்ல வந்திருப்பாரா? புரியுதுங்களா கொஸ்டின்? கர்த்தர் பாவ நிவாரண பலி அந்த 3 வருஷம் அனுபவத்துக்குள்ள போலாம ஈடு பலி மாத்திரம் கொடுத்திருந்தாருன்னா உயிர் தெழுதல்ல வந்திருப்பாரா? ரொம்ப டிபிக்கலான கொஸ்டின். வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வந்திருக்கு இல்லாததுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? சோ இங்க நம்ம கொஞ்சம் நியூட்ரலா நம்ம பார்க்கலாம். வாய்ப்பு உயிர்த்தல்ல வந்திருப்பாருன்னு வச்சுக்குவோம். உயிர்த்தல்ல வந்திருந்தாருன்னா பாவ நிவாரண பலி இல்லாம ஈடு பலியை கொடுத்துட்டு உயிர்த்தல்ல வந்திருந்தாருன்னா சபையும் உலகத்தை புரிதல் அவருக்கு புரிஞ்சிருக்கோமா? நம்ம என்ன பார்த்தோம்? பாவ நிவாரண பலி அவர் 3 வருடம் பட்ட அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் இல்லாம அவர் ரான்சம் மாத்திரம் கொடுத்திருந்தாருன்னா, ஒருவேளை அவர் உயிர்த்தல்ல சபையாரும் உயிர்த்தல்ல வந்துட்டு உலக ஜனங்களும் உயிர்த்தல்ல வந்துட்டு பாவம் பண்ணிட்டா உடனே உலக ஜனங்களுக்கும் நமக்கு என்ன ஆயிடும்? மரணம். இப்ப இவர் பாவ நிவாரண பலி கொடுத்ததுனால தான் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். அதுதான் போன பாடத்துல பார்த்தோம். அப்ப என்ன தேவைப்படுது? அவர் உயிர்த்தெழுதல்ல வருத்துக்கு முக்கியமான அம்சமே அந்த பாவ நிவாரண பலி, பரிகாரான கர்த்தர், பரிந்து பேசக்கூடிய கர்த்தர். அது நமக்கும் சரி, அது உலகத்தாருக்கும் சரி. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல அவர் அங்க போயாகணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் சரிங்களா? அதனால சொன்னேன், இந்த பாடம் ரொம்ப சென்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் டைம் உங்க மத்தியில ரொம்ப ஆழமாவும் இருக்கும். நம்மளுடைய அழைப்பு என்னன்னு புரியும், அவ்வளவுதாங்க இல்லைங்களா? அது நீங்க போய் கூட கேட்டுக்கலாம். நீங்க இன்னும் அழகாக சொல்லணும்னா அதை இப்ப கர்த்தருக்கு ரான்சம் மாத்திரம் அவசியம் இருந்தா இந்த வசனம் எழுதப்பட்டிருக்காது. வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 53:12. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து துன்மார்க்கருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அது இங்கிலீஷ்ல கூட வாசிச்சு சிஸ்டர் இருந்தா பைபிள் 53:12 இங்கிலீஷ்ல இருக்குங்களா?
வாசிங்க சிஸ்டர். 53:12. ஐசாயா 53:12. டென்னு வாசிச்சுங்க சிஸ்டர். தமிழ்ல 10 கூட வாசிச்சிடுங்க. 53:10. தமிழ்ல வாசிச்சுங்க சிஸ்டர், பரவாயில்ல. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. புரிஞ்சுச்சுங்களா? எப்ப குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறாரோ அப்பதான் யார காண்பார்? அவரு தன்னுடைய சன்னதி. எந்த சங்கதி? சீடு இல்லைங்களா? இது கரெக்டா புரிஞ்சுக்க அன்பானவர்களே. இந்த சீடை வந்து அந்த சீடை வந்து அப்ப அந்த சீடு யாரு இல்லைங்களா? நீங்க நம்ம தான் மாத்திரல, சபையிலேருந்து ஆரம்பிச்சு அது உலக ஜனங்கள் முற்றும் போகும் இல்லைங்களா? அந்த சீடுன்றது அவர் குற்ற நிவாரண பலி கொடுத்தால் மாத்திரம் தான் அந்த சீடை உயிர்த்தெழுதல்ல கொண்டு வரும். இவரோட உயிர்த்தெழுதல்ல எது மேல சார்ந்து இருக்குதுன்னா பாவ நிவாரண பலி மேல தான் சார்ந்து இருக்கு. ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. ஆகையால தான் அப்ப வந்து கர்த்தர் வெறுமனே ஈடுபலி கொடுத்திருந்தார்னா ஜீவன் பெற்றிருப்பார். ஒருவேளை ஜீவன் பெற்று அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாமும் சரி உலகத்தாரும் சரி உயிர்த்தெழுதல்ல வந்து ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம்னா நம் பாவத்துக்காக ஒரு பரிகாரியும் பரிந்துகிற பேசுகிற கர்த்தர் இருக்க மாட்டார். அப்ப ஒரு பரிகாரி பரிந்துரை பேசுற கர்த்தர், ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுதுன்னா இந்த குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்ற ஒரு அடிஷனல் கான்ட்ராக்ட்ல அவர் அங்க போறதுக்காக பிதாவாகிய தேவனை என்ன பண்ணிருக்கிறார்? அங்க ஏற்படுத்தி நிற்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பாவ நிவாரண பலியோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல்ல அவரோட உயிர்த்தெழுதலையும் சபையோட உயிர்த்தெழுதலையும் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதலும் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இந்த குற்ற நிவாரண பலி ரொம்ப அவசியமாக கர்த்தருக்கு அங்க தேவைப்பட்டுச்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ அப்ப மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே கனெக்ட் தான் வரும். கர்த்தர் நித்திய ஜீவன் பெறுத்துக்கு பாவ நிவாரண பலி முக்கியமான ஒரு அம்சமாக இருந்துச்சு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருத்துக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு? லோகோஸா இருந்தாரு. பிரதான தூதர், சுப்பீரியர் தென் ஏஞ்சல்ஸ். ரைட் வேர்டு வந்து பிரதான தூதர் இல்ல, இஸ் a superior than angels. அதான் அவருக்கு ரைட் வேர்டு. ஆக்சுவலி அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இஸ் a superior than angels. ஸோ அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்தாரு. அங்க வரும்போது எந்த ஜீவியத்தில் இருந்துச்சு? அவருக்கு 2 ஜீவியம் இருந்துச்சு. ஆவிக்குரிய ஜீவியம், ஒரு தூதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜீவியம். ஆனா இப்ப இந்த மனுக்குலத்தில் மனுஷனோட ரூபத்தை எடுக்கணும்னா, மாம்சத்தை அந்த மனுஷனோட மாம்சத்துல வரணும்னா அந்த தூதன் ஜீவனும் அந்த ஆவிக்குரிய ஜீவனும் அவர் என்ன பண்ணிருக்கணும்? நிராகரிச்சுக்கணும் இல்லைங்களா? நிராகரிச்சுன்னா அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவருக்கு எப்ப அந்த வேலை கொடுக்கப்பட்டுச்சு அந்த வேலையோட அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்ப அந்த எக்ஸ்பயர் ஆயிருந்தனால தான் இவருக்கு எந்த ஜீவன் மறுபடியும் கிடைச்சிச்சு? மாம்சத்துல வரக்கூடிய ஜீவன் இல்லைங்களா? மாம்சத்துல வரக்கூடிய ஜீவன். ஒருவேளை இந்த மாம்சத்தில் வரக்கூடிய ஜீவனை வந்து இப்ப இவருக்கு கொடுக்கணும். இப்ப மாம்சத்துல வரக்கூடிய ஜீவன் இவரு கொடுத்துட்டாருன்னா இவருக்கு மறுபடியும் ஜீவன் தேவைப்படுது இல்லைங்களா? அந்த ஜீவன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க மறுபடியும் அவருக்கு வந்து தூதன் ஜீவன் கொடுக்க முடியாது, ஆவிக்குரிய ஜீவன் கொடுக்க முடியாது. அது வந்து அங்க எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதாங்க. சோ அப்ப இந்த ஜீவன் மறுபடியும் அவருக்கு புதிய ஜீவன் கொடுக்கறதுனாலதான் அந்த ஜீவன் தான் இப்ப ஏசாயா 53 நம்ம படிச்சோம். அந்த பலியை கொடுத்தா அவர் நித்திய பிதா என்ற ஒரு ஸ்தானத்தை பெறுறதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாவ நிவாரண பலி அவருக்கு அவசியமாக இருந்துச்சு. நித்திய பிதா ஏன் அந்த ஸ்தானத்தை எடுக்கிறாருன்னு சொல்லும் போது, பிதாவா இருக்கும்போது இந்த உலக முழு மனுக்குலமும் இன்க்ளூடிங் நம்மையும் என்ன இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக, அவருக்கு பிள்ளைகளாக அங்க இருக்க போறோம் இல்லைங்களா? சோ அப்ப இங்க என்ன பண்ணிருக்குன்னா, அவருடைய ஜீவன் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு புதிய ஜீவன் வேணும்னு சொல்லும் போது, இப்ப அவர் வேலை அந்த பாவ நிவாரண பலியை அவர் கொடுக்காத இருந்திருந்தாருன்னா அவர் புதிய ஜீவன் கொடுத்திருக்காரு. அவர் அந்த ஜீவனை வந்து கரெக்டா இந்த பாவ நிவாரண பலி அந்த மெத்தட்ல அவர் கொடுத்திருந்தனால மீண்டுமாக அவருக்கு பெற்றிருக்கிற டைட்டில் வந்து இஸ் எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. முழு மனுக்குலத்துக்கும் ஒரு பிதாவாக இருக்கிறதுக்கு எது அவசியமா இருந்துச்சு? அதாவது இன்னும் அவர் ஜீவனுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் அடையிறதுக்கு
எது அவசியமா இருந்துச்சு? பாவ நிவாரண பலி மிக 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 அவருக்கு அவசியமாக இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 141 5 என்ன paragraph 5 என்ன சொல்றாருன்னா, as Jesus broke the loaf at the last supper, the heavenly Father had to do with the breaking of our Lord's body. சோ அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அங்க கர்த்தர் கடைசி பந்தையில் எப்படி அப்பத்தை பிட்டாரோ அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தருடைய சரீரத்தை பிட்டார். எப்படின்னா அந்த பாவ நிவாரண பலி மூலியமா. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 4832 paragraph 4ல, not that father to do pleasure in the sufferings of sin. அதாவது தன்னுடைய மகன் இப்படி இந்த விதமாக இந்த குற்ற நிவாரண பாவ நிவாரண பலியாக அவர் பாடுபடுறது அவர் கண்டிப்பாக பிரியம் இல்லை. ஆனால் இது எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, பிதாவாகிய தேவன் தெரியும் ஆரம்பத்திலே அவர் எந்த பாத்துருவார் இல்லைங்களா. அவரோட பிதாவாகிய தேவன் அவர் என்ன பார்த்துட்டாருன்னா, பிதாவாகிய தேவன் என்னுடைய மகன் இப்படிப்பட்ட குற்ற நிவாரண பலியில போனால் மாத்திரம்தான் தன்னுடைய மகனே காப்பாற்ற முடியும். அந்த மகன் நிமித்தமாக இருக்கக்கூடிய முழு மனுக்குலத்தை என்ன பண்ண முடியுமா? இங்க ரொம்ப அருமையா சொல்றாருன்னா, not that father to do pleasure sufferings of his sin, but because he saw the glorious results. மகிமையான அந்த பலனை பிதாவாகிய தேவன் பார்த்ததுனால தான் இங்க இவருக்கு பூமியில அந்த 3 வரும் பாடுகள் அனுபவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த பாடுகள் நிமித்தமாக அப்ப தேவனுடைய திட்டத்தில் கிளியரா நம்ம பாக்குறோம், முழு மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறது மாத்தணும் இல்ல, இவருடைய ஜீவனை இவர் என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். இவருடைய ஜீவன் இவரே மீட்டெடுக்கணும் இல்லைங்களா. ஏன்னா அவருடைய ஜீவன் மீட்டெடுத்தா தான் முழு மனுக்குலத்துக்கு என்ன இருக்குது? மீட்பு இருக்கு. அப்ப தேவன் அந்த தொலைநோக்க பார்வையை பார்த்து தான் இந்த ஒரு காரியத்தை அவரை நொறுக்க சித்தமானார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அடுத்த டிஃபரன்சஸ் இல்ல சார் மன்னிக்கணும், அது போறதுக்கு முன்னாடி இதே காரியம் நமக்கும் அப்ளை ஆகுது இந்த இடத்துல. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கர்த்தர் தன் ஜீவனை கொடுத்துட்டார். ஜீவன் கொடுத்த நிமித்தமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இப்ப நம்ம யாரோட ஜீவன்ல இருக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்துவோட ஜீவன். அந்த ஜீவனுக்கு பேர் என்ன? அதாவது இப்ப கிறிஸ்து பூமிக்கு வரும்போது எந்த ஜீவன்ல வந்தாரு? மனுஷன் பரிபூர்ண ஜீவன், பெர்ஃபெக்ஷன் இன் ஹியூமன் லைஃப் இல்லைங்களா. மனுஷிக்க பரிபூர்ண ஜீவனை வந்தார். அதாவது ஆதாம் எதை இழந்துட்டாரோ அதுக்குள்ள இங்க வந்தார். இங்க வந்துட்டு இவர் அந்த அழியாமை பெறணும், நித்திய ஜீவனை பெறறதுக்கு இவர் அந்த பரிபூர்ண ஜீவனை என்ன பண்ண இவர் எழுக்கணும். அந்த பரிபூர்ண ஜீவனை எழுந்துட்ட பிறகு அது யாருக்கு இப்ப டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு? சபை. இப்ப சபைக்கு டிரான்ஸ்பர் பண்ணியதுனால இந்த சபை அந்த ரத்தத்தினால, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினால நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றிருக்கோம். இன்னும் அபூர்ண நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பரிபூர்ண ஜீவனை பெற்றிருந்தால்னா நமக்கு எல்லா வித உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, லைஃப் ரைட்ஸ் இல்ல, அதாவது கிறிஸ்துக்குள்ள ஸ்லாக்கியங்களும் சில உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உரிமையை இந்த பாவ நிவாரண பலியின் மூலியமாக நம்ம செலுத்தணும் என்றார். என்ன உரிமை, என்ன ஜீவன் நமக்கு கொடுத்துட்டாரோ அந்த ஜீவனை மறுபடியும் என்ன பண்ணிடணும்? பலி செலுத்துறது தான் எப்படி கர்த்தருக்கு அந்த பாவ நிவாரண பலி அவருடைய ஜீவனுக்கும் உலகத்தை மீட்டெடுக்க உதவியாக இருந்துச்சோ, அதே போல சபை இந்த ஜீவனை பெற்றிருக்க பரிபூர்ண ஜீவனை பெற்றிருக்கிற சபை நாம் உயிர்த்தெழுதல்ல வரணும்னா ரான்சம் நமக்கு எதுவும் அப்ளை ஆகாது. ரான்சம் ஆல்ரெடி எங்க அப்ளை ஆயிடுச்சு? ஆல்ரெடி நமக்கு எங்க அப்ளை ஆயிடுச்சுங்க? உடன்படிக்கையில அப்ளை, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்ப எது நமக்கு தேவை? பாவ. அப்ப நம்ம ஜீவன் உயிர்த்தெழுதல்ல வரணும்னா இந்த பாவ நிவாரண பலியை நாம் செலுத்தணும். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாத்தீங்களா, அங்க கிறிஸ்து கிட்ட இருக்கிற குறைவான சரீரத்தில் இருக்கிற குறைவான விஷயத்த நாம் நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த பாடுகள்ல நாம் அதை முழுமையாக அதை நிறைவேற்றணும் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்ப ரொம்ப நேரமா இந்த பாவ நிவாரண பலி பாடுகள், பாவ நிவாரண பாடுகள் என்னட்டோம். எப்படிப்பட்ட பாடுகள் நம்ம அனுபவிக்கணும் இல்லைங்களா? எப்படிப்பட்ட பாடுகள் அனுபவிக்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். இது $1,000 million கொஸ்டின் இது இல்லைங்களா. ஏன்னா நமக்கு சில நேரத்தில் உலக பாடுகளும் வருது, கிறிஸ்து நிமித்தம் பாடுகள் வருது. இதை புரிஞ்சுக்கிறது எப்படி இல்லை? ஏன்னா இதை புரிஞ்சாதான் நம்ம செலுத்தினுக்கிற பாவ நிவாரண பலிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ எப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும் போது
ரீப்ரிண்ட் நம்பர் 5118 என்ன எழுதுறாரு பாத்தீங்கன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 5118 நான் படிக்கிறேன். நாம் பார்த்தபடி கிறிஸ்துவுடன் துன்பப்படுவது என்பது விழுந்த நிலையில் உள்ள அனைவருக்கும் பொதுவான சாதாரண துன்பம் அல்ல. இது ஒரு சாதாரண துன்பம் அல்ல. மாறாக இன்னும் நேரடியாக பிரபலமற்ற உண்மைகள் ஆதரிப்பதிலும் பிரபலமான தவறுகளை அம்பலப்படுத்துவதிலும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் விளைவாக ஏற்படும் அனுபவங்கள் மட்டுமே கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு இவைதான் காரணங்கள். புரிஞ்சுச்சுங்களா? மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. இது பிரபலமற்ற உண்மைகளை ஆதரிப்பதிலும், பிரபலமற்ற உண்மைகளை ஆதரிப்பதிலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல சத்தியம் இல்லை, ஆனா நம்ம என்ன பண்றோம், இதுதான் சத்தியம் என்ன பண்றோம், நம்மளோட சத்தியம் அன்பாப்புலர், அது அவ்வளவு பிரதிபலிப்பு இல்லை. ஆனா இந்த ட்ரூத்தை நம்ம என்ன பண்றோம், போய் பேசுறோம் இல்லைங்களா? ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபலமான தவறுகளை அம்பலப்படுத்துவதில் நம்ம என்ன பண்றோம், போப்பு மார்க்கத்தை பார்த்து இது தவறு என்று கண்டிக்கிறோம். அதே போல சபையில அந்த சிஸ்டம் அமைப்பு வரும்போது உடன்படிக்கை பண்ணப்பட்ட சகோதரர்கள் மேல நம்ம கண்டிக்கணும் இல்லைங்களா? நம்ம கூட சார்ந்து போறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இங்க உண்மைத்தனத்தை காண்பிக்க மாத்திரதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம். அதுவும் நம்ம எதிர்த்து நிக்கணும்ன்றாருங்க. அப்ப அது மாத்திரம் இல்ல, மற்றும் கிறிஸ்துவை முன்மாதிரியை பின்பற்றும் போது அதன் விளைவாக ஏற்படும் அனுபவங்கள், துன்பங்கள், இதெல்லாமே தான் அந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லக்கூடிய பாடுகள் என்று நம்ம, இது ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. இதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தவிர உலக நிமித்தமா வரக்கூடிய பாடுகள் எல்லாமே நம்முடைய சொந்த இச்சையினால வரக்கூடியது. அப்ப என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, மேலும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் அனைவரும் துன்பம், துன்புறுத்தல் மற்றும் இழுப்புக்கான காரணங்களே இவைதான். சத்தியத்தில் இருக்கும் போது இதெல்லாமே நம்ம அடையணும். எது? துன்பம், துன்புற்றுதல் மற்றும் இழுப்புகள். சத்தியத்தில் இருக்கும் இந்த இழுப்புகள் நமக்கு நிறைய நேரிடும் இல்லைங்களா? சோ அப்ப இதெல்லாம் போனோம். அப்ப கடைசியாக என்ன சொல்றாருன்னா, நற்செய்தி யுகம் முழுவதும், அதாவது சுவிசேஷ யுகம் முழுவதும் இந்த சுய பலியின் உழைப்பு மற்றும் கிறிஸ்துவின் போதனைகள் விதைத்த நீர் பாய்ச்சுவதில் நிந்தை சகித்து கொள்ளுதல் என்பதையே குறிக்கிறது. அப்ப நம்ம பலி செலுத்தும் போது வரக்கூடிய நிந்தைகளை சகித்து கொள்வது தான் இந்த பாவ நிவாரண பலி. அதுதான் நம்முடைய பாடுகள் என்று ஒரு சின்ன ஒரு இதுல ரீப்ரிண்ட் நம்பர் 5118 என்று எழுதுறாரு. அப்ப அன்பானவர்களே, அப்ப நம்முடைய சபையோட உயிர்த்தெழுதல் கூட அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதிப்படுத்தணும்னு சொல்லும் போது நம்முடைய எது மேல நமக்கு அதுனா ஈடுபலி மேல, ரான்சம் மேல நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அது பாவ நிவாரண பலியாகத்தான் நாம் உயிர்த்தெழுதல்ல வர முடியும். அதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 22 25 மட்டும் வாசிங்க சிஸ்டர். 22 25 கரெக்ட். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இல்லைங்களா? சோ பேதுரு பூமியில இருந்தார். கர்த்தர் வந்திருக்கிற நோக்கம் அவருக்கு புரியல. கர்த்தர் எதுக்காக வந்திருக்க நோக்கம் புரியல. இப்ப அந்த நோக்கத்தை எப்படி புரிக்கிறாருன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்றுவது. அப்ப இந்த சிலுவை அனுபவங்கள், நுகத்தின் சுமைகள் நம்ம மேல அந்த பாரமாக அது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் நம்முடைய பாவ நிவாரண பலின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பாருங்க, அப்ப இந்த பலி அதுல 25 மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். 25 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். பாத்தீங்களா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போயிடுவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இல்லைங்களா? சோ அப்ப என் நிமித்தமாய், அவர் நிமித்தமாய் ஜீவனை எழுந்திருக்குன்னு சொல்லும் போது அன்பானவர்களே, இது ஜஸ்ட் உயிர் போற விஷயம் அல்ல. நம்ம வாழ்ந்து இருக்கிற இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஜீவ பலியாக வாழும் போது நமக்கு நேரிட்டு இருக்கிற இழப்புகள், இது நம்முடைய சகோதர நிமித்தமாக வரலாம்,
குடும்ப நிமித்தமாகவும் வரலாம், இல்ல நம்முடைய அயலார் நிமித்தமாகவும் வரலாம், மற்ற நம்முடைய சுற்றி இருக்க யார் நிமித்தமாக இந்த எழுப்பு என்ன பண்ணலாம், நேரிடலாம். எதுக்கு மாத்திரம்? அவரை பின்பற்றினால். அப்ப அந்த ஜீவனை எழுக்க எழுக்க என்னது, அதுதான் அந்த பாவ நிவாரண பலி என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப நம்முடைய உயிர்த்தெழுதலும் சரி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் சரி, உலகத்தின் உயிர்த்தெழுதலும் சரி, அந்த நித்திய ஜீவன் பெறுத்துக்கு பாவ நிவாரண பலி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவ நிவாரண பலி செலுத்துறதுனால யாருக்கு பலன்? Who is benefited? ஆனா கடைசி மட்டும் எனக்குன்னு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல. யார் செலுத்துறாங்க அவங்களுக்கு தான். நீங்களே செலுத்து சிஸ்டர், உங்க பேரு ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி செலுத்தினா, சிஸ்டர் ஸ்ரீநிதி செலுத்தினா உங்களுக்கு தான் அந்த பயன். எனக்கு செலுத்தினா எனக்கு தான் அது பலன், இல்லைங்களா? ஸோ அப்ப யார் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து பெனிஃபிட். என்ன பெனிஃபிட் கிடைக்குது இது மூலியமாக அப்படின்னு பார்த்தபோது நம்ம ஒரு பெனிஃபிட் பார்த்தோம். பாவ நிவாரண பலி மூலியமா தான் நித்திய ஜீவனை நம்ம அடைய முடியும். இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் பிரியப்படுகிற குணலட்சணம். தேவன் இந்த பாவ நிவாரண பலி செலுத்துறதன் மூலியமாக தேவன் பிரியப்படுகிற குணலட்சணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் பரிதவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், சிம்பத்தட்டிக் கேரக்டர், பரிதவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இல்லைங்களா? சோ இதை குறிச்சு கூட சகோதரர் என்ன ரொம்ப அருமையா எழுதுறாருன்னா, இந்த பரிதவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட எப்படி காணப்படுதுன்னு சொல்லும் போது, முதலாவது புரிஞ்சுக்கணும், நாம் சத்தியத்தை கேட்டு இங்க ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை செய்து உள்ள வந்திருந்தாலும் இன்னும் நம்முடைய பரம்பரை பாவங்கள் நம்மளை தொடர்கிறதா? என்னதுங்களா? இன்னும் நம்முடைய பரம்பரை பாவங்கள் தொடர்கிறது. ஆகையால் என்ன சொல்றாருன்னா, அப்ப பரம்பரை பாவம் நம்மளை தொடர்கிற போது நம்ம விழுந்துட்டோம்னா, அப்ப சபையிலேயே முதலாவது அந்த பரிதவிக்கக்கூடிய கேரக்டரை சகோதர சகோதரிகள் மேல நீங்க என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. ஏன்னா மாமிசம் முன்ன எப்படி இருக்குதுங்க, அபூர்ண நிலைமை தான். அப்ப இங்க பர்ஃபெக்ஷன் நம்ம, அப்ப இந்த அனுதாபம் காட்டக்கூடிய கேரக்டர் சபைக்கு மாத்திரம் இல்ல, இதே கேரக்டர் உலக ஜனங்களும் என்ன பண்ணிருக்காங்க, விழுந்து போன விழுந்து போன இதுலதான் இருக்கிறாங்க. அதனால அவங்க மேல நீங்க காண்பிக்க வேண்டியது ரொம்ப மிக 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 அவசியம் என்றார். அப்ப இந்த கேரக்டர், இந்த பரிதவிக்க கேரக்டர் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா போதும் அன்பானவர்களே, நம்ம நினைச்சிடலாம் அந்த இலக்க நம்ம ஒரு என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் எட்டி இருக்கோம். அந்த மார்க்கை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் எட்டி இருக்கும். இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், நான் இந்த ஓட்டத்துல இருக்கிறேன்னா இல்ல எங்கேயோ தவறு பண்ணியது. பரிதவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இல்லைங்களா? சோ இதை குறிச்சு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதக்கூடிய 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 12:15. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே. பாத்தீங்களா, ரொம்ப எளிமையா எழுதிட்டார். பரிதவிக்கக்கூடிய கேரக்டர் வந்து சந்தோஷப்படுகிறவர்கள் கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்கள் கூட அழுகுங்க. அதாவது அவங்களோட பலவீனங்களை நம்ம என்ன பண்ணுமா தாங்கக்கூடிய சகோதரருடைய ரோமர் 15ஆம் அதிகாரம் போன சப்ஜெக்ட்ல பேசினார்ல, அந்த ஒவ்வொருத்தரோட பலவீனங்களை நம்ம என்ன பண்ண அன்பானவர்களே தாங்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நமக்கு பரிதவிக்கக்கூடிய கேரக்டர். ஏன்னா இது தேவன்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர், கர்த்தர்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர். அதே கேரக்டர் யார்கிட்ட இருக்கணும்னா சபைகிட்டையும் தேவன் அங்க என்ன பாக்குறாருன்னா அந்த கேரக்டர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த பாவ நிவாரண பலியில 2 பெனிஃபிட் கிடைக்குது. ஒன்னு நித்திய ஜீவன், ஒன்னு பரிதவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்ப இந்த 2 பெனிஃபிட்டும் நமக்கு எதுக்கு யூஸ் ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல்ல வரும்போது அவங்களை நீதியில நம்ம என்ன பண்ணோம், அவங்கள வழி நடத்தணும்னா நம்மகிட்டயே அந்த பரிதவிக்க கேரக்டர் என்ன இருக்கணும், நம்ம மனவாளன்ட்ட மாத்திரம் இல்ல மனவாட்டிக்கிட்ட என்ன இருக்கணுமா, இந்த பரிதவிக்க கேரக்டர் இருந்தா தான் இந்த உலக ஜனங்களை நாம் நீதியிலே அவங்களை கற்றுக் கொடுத்து அந்த கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்துல நம்ம அவங்களை நடத்த முடியும் நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? சோ 4 டிஃபரன்ஸ் முடிஞ்சிச்சு. கடினமா இருக்குங்களா? எனக்கு பேச கடினமா இருக்கு, அதை டிஃபரன்சஸ் பண்ண, இல்லைங்களா? சோ 5ஆம் பாயிண்ட், இல்லைன்னா மொத்தம் 14 பாயிண்ட் இருக்குது, இல்லைங்களா? சரி முடிச்சிடலாம், கொஞ்சம் சிம்பிளிஃபையா பண்றேன். 5ஆம் பாயிண்ட் வந்து இந்த பாவ நிவாரண பலியில வந்து அந்த ஆட்டோட ரத்தத்தை எங்க கொண்டு போவாங்க, ஸ்தலத்துல போய் அந்த கிருபாசன பெட்டிக்கு முன்பாக என்பானுவா அதை தெளிக்குவாங்க, இல்லைங்களா? அந்த காளையோட ரத்தத்தை தெளிக்கிறாங்க, அது கூட ஆட்டோட ரத்தத்தையும் தெளிக்கிறாங்க. ஆனா இது 2க்கும் யூஸ் பண்ண பாத்திரம் ஒரே பாத்திரம். அப்ப இங்க என்ன சொல்ல வர 5வது பாயிண்ட்ல, நீங்க பதில் சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் டிஃபரெண்டா. அப்ப 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த வெள்ளாட்டுக்கடா செலுத்தின அந்த ரத்தம் கூட
ஒரு விதத்துல ரான்சம் பிரைஸுக்கு, அதாவது ஈடு பலிக்கு வந்து ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். தலாட்டுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஈடு பலியில சபைக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, அந்த ஆட்டோட ரத்தம் எங்க கொண்டு போய் தெளிக்கப்பட்டுச்சு? கிருபாசன தெளிக்கப்பட்டதுனால இது ஈடு பலியோட ரான்சம் பிரைஸ், ஈடு பலியோட விலை, உண்மை. அது எப்படி பார்க்கலாம் இல்லைங்களா? அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லும் போது அன்பானவர்களே, கொஞ்சம் லார்ஜ் பிக்சர்ல பார்க்கலாம், தேவனுடைய திட்டத்துல வச்சு. இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு அருமையான ஒரு விஷயம். நாம் எவ்வளோ தேவனுடைய வேலையில பிரயாசப்பட்ட செஞ்சிருந்தாலும், நம்முடைய கரங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வேலையில நம்ம யூஸ் பண்ணி செஞ்சிருந்தாலும், இந்த கரங்கள் தேவனுடையது தான். புரிஞ்சுச்சுங்களா? எவ்வளோ தான் இந்த கரங்களை நான் தேவனுடைய வேலையை செஞ்சிருந்தாலும், இந்த கரங்கள் தேவனுடைய கரங்களாக இருந்துதான் என்ன செய்ய வைக்குது. அப்ப அந்த ஆட்டுக்கடை ரத்தம் உள்ள கொண்டு போகும்போது அன்பானவர்களே, இங்க நம்ம கொஞ்சம் ஏன் இதை வந்து அந்த ரான்சம் பிரைஸ்ன்னு சொல்லும் போது கர்த்தர் கொடுத்த அந்த சிலுவை மரணத்தை பத்தி பேசல. நமக்கு அதுல ஒரு பங்கு, இந்த ரான்சம் பிரைஸ்ல ஒரு பங்கு இருக்கிறது மாதிரி தான் பேச போறோம் இல்லைங்களா? இது கொஞ்சம் தெளிவா பேச, கொஞ்சம் சென்சிட்டிவ்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லும் போது, இப்ப நம்ம வாங்கின ஜீவன் யாருது? கிறிஸ்துவோடது தான். இப்ப இந்த ஜீவன் மறுபடியும் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்? இந்த உலகத்துக்கு மறுபடியும் டிரான்ஸ்பர் பண்ண போறோம். அப்ப யாரோட ஜீவன் தான் ப்ராசஸ் ஆகுது? அவ்வளவுதான் சொன்ன, அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? ஆனா மெயின் அந்த ஈடுபலி வருது இல்லைங்களா, அதுல எந்த ஒரு பங்கும் இல்லை. என்ன முக்கியப்படுத்துறோம்னா, அப்ப கர்த்தர் கொடுத்த ஈடுபலியில நமக்கு பிரிவிலேஜ் கொடுக்கிறார், ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். ரசல் பேர் என்ன எழுதிக்கிறாருன்னா, ஒரு பாயிண்ட், கர்த்தரோட ஈடுபலியே போதும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு, பின்ன ஏன் நம்ம கூப்பிட்டுருக்காருங்க? ஒரு கொஸ்டின் போட்டு சொல்றாரு, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிருபை ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அனுபவிங்க. நீங்க ஏதோ பெரிய விஷயத்த நீங்க பண்ண போறதுல கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு உண்மையாக இருங்க. அப்ப அதை தான் வந்து என்ன பண்றோம்னா, அந்த வெள்ளாட்டுக்கடா அது ரான்சம் பிரைஸ்க்கு வேல்யூவா இருக்குது. ஆனா ஒரிஜினல் கர்த்தர் கொடுத்த அந்த ரான்சம் பிரைஸ், அது ஈடுபலியில எந்த சம்பந்தமும் சபைக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை, அது அவரு மாத்திரம் தான் கொடுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்த இங்க நம்ம பாக்குறோம். சோ இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கும் போது, இப்ப பாருங்களேன், இப்ப அந்த லேவியராகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துட்டோம்னா, அங்க எந்த ஒரு நம்ம ரான்சம் அடையாளத்தை அங்க இருக்க போறது இல்லை. அங்க எந்த ஒரு அப்ளையே பண்ணக்கூடாது ரான்சம். அது பாவ நிவாரண பலி தான். இங்க என்ன பாக்குறோம், அந்த ரத்தம் உள்ள போகுது இல்லைங்களா, அதை ஒண்டி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சோ இன்னொரு கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, இது எப்படி வந்து அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ரத்தத்தில் நம்முடைய ரத்தம் சம்பந்தம், நம்முடைய ரத்தம் அந்த ஜீவன் நாம் பெற்றிருந்து நாமளும் அந்த ஈடுபலியில ஒரு பங்காக, ஒரு விலை, அவ்வளவுதான், இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லும் போது, அது ஒரே பாத்திரத்துல எடுக்கப்பட்டிருந்து, 2 ரத்தமும் ஒரே பாத்திரத்துல பிடிக்கப்பட்டிருந்து, அதே நேரத்தில் அந்த 2 ரத்தமும் வந்து, இப்ப காளையோட ரத்தம் யாருக்கு அப்ளை ஆச்சு? அங்க லேவியராகம் 16ஆம் அதிகாரத்துல அவங்க குடும்பத்தார், ஆரோனும் அவங்க குடும்பத்தார்னு சொல்லும் போது லேவி கோத்திரங்களும் வருவாங்க. ஆட்டுக்கடோட ரத்தம் எத்தனை கோத்திரத்துக்கு அப்ளை ஆச்சு? அப்ப எந்த மிருகத்துக்கு அதிகம் வேல்யூ? விளையாடு. அப்பனா காளை கர்த்தர் கொடுத்த பலியில என்ன இல்ல? புரியுது இல்லைங்களா? பர்பஸ் வந்து அதுதான், அது அவருடைய மெரிட், புண்ணியம், அந்த ஜீவன் அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. இதுல என்ன நம்மளுக்கு பாடம்னு சொல்லும் போது 5வதுக்குள்ள நம்ம போயிடலாம் இல்லைங்களா? ஸோ 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, ஸோ 5வது பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள் நம்ம போயிடலாம். வாசிங்க பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20 சிஸ்டர். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆட்டுக்கடோட ரத்தம் ரான்சம் பிரைஸ்க்கு எதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இப்ப நாம் சபை அந்த ஆட்டுக்கடைக்கு ஒப்பிடுறோம். எனக்குள்ள யார் தான் இருக்கிறதுங்க? அவர் தான் இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
13:5 சிஸ்டர், 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று. அவ்வளவுதான். இப்ப நமக்குள்ள யார் இருக்கிறது? அவர் தான். நீங்க எப்படி பண்ணாலும் அவர் தான் வருவார். அதனாலதான் அந்த ஆட்டோட ரத்தத்தை எதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா, ransom வேல்யூ. நம்மளுக்கு அதுல ஒரு பங்கு இல்ல, அவர் பெற்றிருக்கிற ஜீவன் நம்ம வச்சுனுக்கிறோம். இதே ஜீவன் தான் அங்க என்ன பண்ண போறோம், உலகத்துக்கு அங்க அப்ளிகபிள், அங்க கொடுக்க போறோன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ரசூல் அருமையாக என்ன எழுதுறாருன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 327 6th paragraphல, his life vitalizes and raises to a high and glorious condition those who hear and believe, those who feed on him. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரும்போது ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை அது எட்டுதுங்களா. ஸ்டில் நான் பரிசுத்தமாக்கப்பட்டாலும் அவருடைய ஜீவன் தான் எனக்குள்ள என்ன இருக்குது, அவருடைய புண்ணியம் தான் எனக்குள்ள என்ன இருக்குது இல்லைங்களா. சோ அந்த புண்ணியத்தை தான் நான் என்ன பண்ண போறேன், இப்படி வாங்கி நான் என்ன பண்ண போறேன், அங்க டிரான்ஸ்பர் பண்ண போறேன்னு சொல்லும் போது, அப்ப முழுமையாக அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தோட புண்ணியம் தான் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிருக்கிறோம், அதை வாங்கி இருக்கிறோம். அதுதான் சொன்னேன் நான், அந்த ஆட்டு அந்த ransom பிரைஸ்க்கு அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு கேரியர் தான், அந்த பிளட்டை எடுத்துன்னு போற ஒரு கேரியர் தான் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த விதத்துல அது ransom பிரைஸ் வேல்யூ பண்ண அந்த ஆட்டுக்கடோட ரத்தத்தை, பட் எந்த விதத்திலும் கர்த்தர் கொடுத்த ஈடுபலியில அதுக்கு பங்கே இல்லை. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஒரு கான்செப்ட்? நெக்ஸ்ட் 6வதுக்கு போயிடலாம். பாவ நிவாரண பலியோட ரோல் என்ன, அதாவது அதோட நோக்கம் என்ன, அதோட முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். பாவ நிவாரண பலிக்குள்ள ஒருத்தர் போறவர் தான் மத்தியஸ்தர், அந்த வாய்ப்புக்குள்ள அவர் வர முடியும் இல்லைங்களா. உலகத்துக்கு மத்தியஸ்தரா இருக்க போறோம் இல்லைங்களா, கர்த்தர் மத்தியஸ்தரா இருக்க போறார். அப்ப அந்த ரோல் பிளே பண்ணாதான் மத்தியஸ்தர் என்ற ஒரு ரோல்ல அவங்க வர முடியும். உதாரணத்துக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு பார்க்கும்போது, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்ப இல்லைங்களா, அப்ப இவர் கர்த்தர் அவர் ஜீவனை அந்த பாவ நிவாரண பலி மூலியமா கொடுத்ததுனால தான் ஒரு மத்தியஸ்தர் ஒரு ஸ்தானத்தை அங்க பெற்றிருந்தார் இல்லைங்களா. அதே போல அந்த பாவ நிவாரண பலி ஒருவேளை எனக்குள்ள வருதுன்னு சொல்லும் போது, அன்பானவர்களே, நாமும் என்ன பண்ண, அந்த மத்தியஸ்தர் அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடாது. அது ஒரு ஸ்லாக்கியம் தான் இல்லை. நம்ம எங்க போய் நம்ம நீங்க நிரூபிக்கிறதுக்காக வரல, நம்மளால நிரூபிக்கவும் முடியாது. எவ்வளவு செஞ்சாலும் 100% நம்மளால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அந்த ஸ்லாக்கியத்துல போறதுக்காக அந்த மத்தியஸ்தர் என்ற ஒரு ஆளுகைக்குள்ள நான் போய் அந்த உலக ஜனங்களுக்கு அங்க அவங்கள லிஃப்ட் பண்றதுக்காக எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த பாவ நிவாரண பலி இந்த பூமியில அவசியமாக அங்க இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால கொஸ்டின் புக் 177 என்ன சொல்றாருன்னா, share in his mediatorial kingdom on condition that church would share in his cup of suffering and self sacrifice. அதாவது மத்தியஸ்தரின் அந்த ராஜ்யம், அந்த மத்தியஸ்தரின் ஆளிகையில சபை பங்கு கொள்ளணும்னு சொல்லும் போது என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த பாடுகளுடைய பாத்திரம் மற்றும் பலிய ஜீவித்துக்குள்ள போகும்போது தான் சபை கர்த்தர் கூட சேர்ந்து அந்த மத்தியஸ்தர் ஊழியத்துக்குள்ள அது போவன்ற நம்ம பார்க்கணும். ஸோ அப்ப இங்க என்ன பாருங்கன்னா, இந்த ஸ்லாக்கியம் வேணும்னா நமக்குள்ள மத்தியஸ்தராக போய் அந்த உலக ஜனங்களை மீண்டுமாக அந்த உயிர்த்ததுல கொண்டு அங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பாவ நிவாரண பலி அவசியமாக இருக்குது. அடுத்தது 7வது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரான்சம் பிரைஸ்ல சபை எந்த ஒரு வேல்யூ ஆட் பண்றது இல்ல, அவ்வளவுதான், ஒரு ஸ்லாக்கியம் தான் அந்த பெற்றிருக்கிறோம். ஆனா கர்த்தர் கொடுத்த பாவ நிவாரண பலியில சபை கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணுது, புரியுதுங்களா. ஈடு பலியில எந்த பங்கும் இல்லை சபைக்கு, ஆனா கர்த்தர் கொடுத்த பாவ நிவாரண பலியில சபைக்கு என்ன இருக்கு, ஒரு வேல்யூ ஆட் கூட, எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லும் போது, மாணவர்களே, சோ வாசிக்கலாம் பாருங்க, கொலோசியர் 1:24 மறுபடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவோட சரீரத்துல, அது மறுபடியும் படிங்க வார்த்தை,
கிறிஸ்துவோட சரீரத்தில் குறைவானதை அதை அவருடைய பாருங்க. சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அதுக்கு முன்னாடி அது ஃபுல் வசனங்க மறுபடியும் படிங்க. கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அந்த குறைவானது ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. அப்ப கிறிஸ்துவோட உபத்திரத்தில் ஒரு குறை இருக்கா? வசனம் அப்படித்தானே இருக்கு. இப்ப பாருங்க, அந்த பாவ நிவாரண பலியில காளை கிறிஸ்துக்கு அடையாளம் சொல்லும் போது காளை கொடுத்து முடிச்சிருக்கலாம், அந்த இஸ்ரேலோட பாவ மன்னிப்பு போயிருக்கோம். ஆனா அங்க வெள்ளாட்டு கொடாவும் சேர்ந்து இருக்கு. இதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல அந்த மிருகங்கள் வெள்ளாட்டு கடாயின்னு யாரு இருக்கும்போது அது சபைக்கு இருக்காது. ஆனா இங்க வசனம் படிக்கும் போது கிறிஸ்துவோட உபத்திரங்களில் குறைவானது அதை யார் நிறைவேற்றுறாரா? அந்த வசனத்தில் எழுதும் போது பவுல் நிறைவேற்றுறாராம். இது பாக்குறதுக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கு. ஒரு விதத்துல குறைவா இருக்க பவுல். அப்ப கிறிஸ்து பட்ட பாடுகள்ல, அவர் பட்ட அனுபவங்கள்ல 100% படலையா? அவரு லிட்டரலா வந்துருக்கு. இந்த வசனத்துக்கு லிட்டரலா வந்துருக்கு. இப்ப எந்த டைப் ஆன்டி டைப் ஏதோ வேணாம், ஃபர்ஸ்ட் லிட்டரலா புரிஞ்சுக்கலாம், அப்புறமா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆழம் இது. அப்ப கிறிஸ்து கொடுத்த பாடுகள்ல குறைவு இருக்குது. அந்த குறைவு நிறைவேற்ற யார் தேவை? இப்ப எவ்வளவு சிறப்பா இருக்குது பாருங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார்? வாட் இஸ் த பாயிண்ட் ஹியர்? இதை நம்ம கரெக்டா நோட் பண்ணோம். இப்ப புரிஞ்சுக்கலாம் பாருங்க. கண்டிப்பா இது ஒரு மேல் நோட்டமா டிவைன் பிக்சர்ல பார்க்கும் போது சபை எதுவும் பண்ண போறதில்ல. கிறிஸ்துவ அது முழுமையாக செஞ்சு முடிச்சிருப்பார். பட் டிவைன் பிக்சர்ல உள்ள போகும்போது அன்பானவர்களே, இப்ப பாருங்க, அந்த குறைவான பாடுகள் சபை நிறைவேற்றலனா இந்த அழைப்பு நமக்கு என்ன? எதுக்கு? இப்ப நம்ம முடிஞ்சாதான் உலகத்துக்கு என்ன கிடைக்க போகுது? அப்ப எதுக்கு இந்த அழைப்பு? நம்மளுக்கு தேவையே இல்லையே. அவருடைய சரீரத்தோட பாடுகள், முழு பாடுகளே இது போதுமே அவருக்கு இந்த உலகத்தை மீண்டுமாக கொண்டு வரதுக்கு. அப்ப ஏன் இங்க குறை இருக்குதுன்னு சொல்றார் அப்போஸ்தலன் பவுல்? அப்ப குறைனா நிஜமான குறையா? அப்ப என்ன இல்ல 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 அது கரெக்டா வந்துடும். என்ன குறை சொல்றாரு? லிட்டில் பிட் இல்லைங்களா? ஆனா நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா அவருடைய பாடுகள் எந்த குறை இல்லை. இது ஒரு ஸ்லாக்கியம் தான். பட் என்ன இங்க பார்க்க போற, என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கர்த்தர் அந்த 3 வருஷம் பட்ட பாடுகள் உலகத்துக்கு ஏதுவான பாடுகளா, புது சிருஷ்டிக்கு ஏதுவான பாடுகளா? புது சிருஷ்டி என ஏதுவான பாடுகள். ஏன்னா அவர் உலகத்துக்கு ஏதுவான பாடுகள் பட முடியாது. ஏன்னா அவர் வந்த நிலைமை எப்படி? பரிபூர்ணம், பர்ஃபெக்ஷன். இப்ப அவர் முன்னாடி போய் ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஆல்கோஹால் வச்சா குடிப்பாரா? இல்லைங்களா? சோ ஏதோ ஒரு அவருக்கு எது முன்னாடி வச்சா சாவர். ஏன்னா அவர் பர்ஃபெக்ஷன்ல இருக்கிறார். அது ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவார். நம்ம முன்னாடி வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் லைட்டா அப்படின்ற ஒரு டெம்ப்டேஷன்ஸ் வருமா இல்லையா? சகோதரர் இன்னொருத்தரை பாக்குறாரு. சரி இங்க என்ன நம்ம பாக்குறோம் அன்பானவர்கள், ரொம்ப கவனிக்க வேண்டியது, அங்க கிறிஸ்து புது சிருஷ்டிக்கு ஏதுவான பாடுகளை பட்டுட்டார் இல்லைங்களா? இன்னைக்கு சபை நாம் யாரோட, நம்ம உலகத்தரமான பாடுகளுக்குள்ள போறோமா, இல்ல நாமும் புது சிருஷ்டியின் பாடுகளுக்குள்ள போறோமா? இப்ப பிரசன்ட் உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு இப்ப என்ன பாடுகளுக்குள்ள நம்ம போயின்னு இருக்கோம்? புரிஞ்சுச்சு இல்லைங்களா? அப்ப நமக்கு போற பாடுகள்ல அதை புரிஞ்சுக்கொள்ளணும்னா கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும்? பாடுகளுக்குள்ள போயிட்டாரா? இப்ப நம்ம பாடுகளை யார் புரிஞ்சுக்குவாரு? புரிஞ்சுட்டார். ஏன்னா அவர் பரிபூர்ணர். நாமும் அந்த ஆதாமோட இழந்ததுல நாமும் பரிபூர்ண ஜீவன் பெற்றிருக்கிறோம் பூமியில. நம்ம படக்கூடிய புது சிருஷ்டி பாடங்களை அவரை புரிஞ்சுடுவார். ஆனா உலகம் அபூர்வ நிலைமையில இருக்கு இல்லைங்களா? அந்த பாடுகளை யார் புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுச்சுங்களா? இப்ப ஏன் அந்த குறைன்னு வருது? குறை ஏன் வருது? உலகத்தை மீட்டெடுக்க. ஏன்னா உலகத்தோட தப்பு, அநியாயம், அக்கிரமம் நம்ம கிட்ட ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்ப 2 எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சிச்சுங்களா நம்மளுக்கு? உலகத்தோடைய பாடுகளும் கிடைச்சாச்சு, அனுபவங்களும் கிடைச்சாச்சு, புது சிருஷ்டியின் அனுபவங்களும் கிடைச்சாச்சு. இதான் வசனம் சொல்றாரு. ரொம்ப அருமையா எழுதுறாரு. எபிரேயர் 4:15 கூட வாசிக்கலாம் சிஸ்டர். எபிரேயர் 4:15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. யாரோட பலவீனங்களா? யார்? நம்ம சபை. அப்ப சபையோட பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர் யாரு? கிறிஸ்து. ஏன் அவர் அந்த பாடுகளுக்குள்ள போனார்?
புது சிருஷ்டி என்னென்ன பாடுகள். ஆனா இப்ப உலக போற பாடுகள்ல அவர் பரிதவிக்க முடியாது, ஏன்னா அவர் பரிபூர்ண மனுஷன். அவர் புது சிருஷ்டிக்கு ஏதுவான பாடுகள் போற. அப்ப உலக போற பாடுகளை யார் புரிஞ்சுக்க முடியும்? வசனம் இருக்குங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 10:13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சிஸ்டர். 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை, இங்க சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு? மனுஷனுக்கு சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப போதும் சிஸ்டர். இங்க யார கம்பேர் பண்ணிட்டாரு? இங்க கிறிஸ்துவை கம்பேர் பண்ணல. உலக பாடுகளை இப்ப நமக்கு கம்பேர் பண்ணிட்டார். ஏன்னா நம்ம எங்கிட்ட இருந்து வந்திருக்கோம் வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும். இன்னும் லிஸ்ட் போயினே இருக்குங்க. இவ்வளோ தப்பீதங்கள் நம்மளும் இருந்தோம் இல்லைங்களா? இதுக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் எபேசியர் 2:1-3, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய நிலைமை சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருக்க முடிய நிலைமை. அப்ப நாமளும் உலகத்தோட நிலைமையில தான் இருந்திருக்கிறோம். இப்ப அந்த உலகத்தை மீட்டெடுக்கணும், உயிர்த்தெழுதல்ல அவங்கள முழுமையாக மீட்டெடுக்கும் போது இப்ப அவங்களோட பாடுகள் நமக்கு என்ன ஆயிடும்? ஈஸியா புரிஞ்சு கொள்ளுவோம் இல்லைங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா ஜோயலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், மனைவிய மனசை யாரும் புரிஞ்சுக்க முடியாதுன்னுவாங்க. இன்னும் எளிமையா சொல்லிட்டேன்னா, பெண்கள் மனசை யார் தான் புரிஞ்சுக்குவாங்க? இன்னொரு பெண்ணு தான் புரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு பெண்ணும் புரியாதுங்களா? அதுவும் மாறிடுச்ச காலம். ஐயோ, எந்த அளவுக்கு காலம் போயிடுச்சு. சரி, ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு பெண் அதே போல ஒரு ஆம்பளை மனசு யாருக்கு புரியும்? ஆனா இந்த 2 ஃபீமேல் ஜெண்டர் ஆப்போசிட் ஜெண்டருக்கு என்ன ஆகாது? புரியாது இல்லைங்களா? அப்ப கர்த்தர் பரிபூர்ணமா இருக்கிறார், உலகம் அபூர்ண நிலைமையில இருக்குது. இவங்களோட அனுபவத்துக்குள்ள அவரும் போக முடியாது, அவரோட அனுபவத்துக்குள்ள இவங்களும் வர முடியாது. அப்ப அவங்களோட அனுபவம் யாருக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு? சபை கிட்ட. அப்ப சபை 2 அனுபவம் பெற்றிருக்குது. புது சிருஷ்டியின் அனுபவங்களும் பெற்றிருக்குது, பழைய மனுஷனோட பாடுகளையும் பெற்றிருக்குது. இப்ப புரியுதுங்களா அந்த குறைவுனா என்ன? அப்ப அவர் கொடுத்த பாடுகள்லயும் இதுல குறைவில்லை. உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா இன்னும் ஆழமா போயிட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு நமக்கு தேவையில்லைன்னு, அவரோட பாடுகளே போதும். ஆனா அவர் ஸ்லாக்கியமா கொடுத்துட்டாரு. ஏதோ வழி இல்லை, எனக்கு இந்த பூமியில இருந்து ஒரு ஒரு சன்னதி வேணும், என்னோட மனவாட்டியா எனக்கு வேணும். அதுதான் அவர் எதிர்பார்த்தார், அந்த திட்டத்துல வச்சிருக்கிறார். எந்த விதத்திலையும் நம்ம அதுக்கு தகுதியே இல்லை. அவருக்கு நன்றி செலுத்திட்டு போன இந்த ஒரு வாய்ப்புக்காகன்றவர் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் போயிடலாம் நம்ம. 8வது வந்து பாவ நிவாரண பலி பரலோகத்தில் கொடுக்கப்படுறதில்லை. அப்பனா பாவ நிவாரண பலி எங்க கொடுக்குதுன்னா பூலோகத்துல கொடுக்கப்படுது. அந்த ரத்தம் தான் எங்க தெளிக்கப்படுது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எதுக்கு நம்ம அடையாளம் பண்றோம்? பரலோகத்துக்குள்ள. அப்ப பாவ நிவாரண பலி எங்க கொடுக்கப்படுது? பூமியில தான் இல்லைங்களா? சோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த அனுபவங்கள், அந்த நிந்தையை வந்து நம்ம பூமியில பெற்றுக்கொள்ற மட்டும் இந்த பாவ நிவாரண பலி நம்ம கிட்ட இருக்கும் இல்லைங்களா? சோ ரத்தம் ஒண்டி தான் பரலோகத்துக்கு போக போகுது. நெக்ஸ்ட் நம்ம 9வது போயிடலாம். ஈடுபலி நிவர்த்தி செய்யாத பாவத்தை பாவ நிவாரண பலி நிவர்த்தி செய்யுது. புரியுதுங்களா? ஈடுபலி நிவர்த்தி செய்யாத பாவத்தை பாவ நிவாரண பலி நிவர்த்தி செய்யுது. இப்ப ஈடுபலி எந்த பாவத்தை நிவர்த்தி செஞ்சுச்சு இல்லைங்களா? அப்ப பாவ நிவாரண பலி எந்த பாவத்தை நிவர்த்தி செய்யுது? இப்ப இன்னும் எளிமையா போச்சு. நம்முடைய வாழ்க்கையில, சபையோட வாழ்க்கையில எடுத்துட்டோம்னா, எப்ப கர்த்தரோட ஈடுபலியை நம்ம விசுவாசிச்சோமோ அந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக அந்த ஆதாமோட பாவம் என்ன ஆயிடுச்சு? அது ஆன பிறகு இன்னும் தப்பிதம் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப இந்த பாவத்துக்கு எது அப்ளை பண்ணோம்? இங்கதான் பாவ நிவாரண பலி வரும். ஏன்னா நம்ம பிறக்கும் போது சங்கீதக்காரன் எழுதும் போது பாருங்க, சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது வாசிங்க சிஸ்டர். அது சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிங்க சிஸ்டர். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தின் உண்மை இல்லை. நான் எப்படி என் தாய் பாவத்தில் என கர்ப்பம் தரித்தால், ஆனா நான் உருவாகினது எப்படியா?
துர்க்குணத்தில் அப்படியே அப்ப இங்க வளரும் போது எப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கோம், துர்குணத்துல உருவாயிருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாவங்கள், ரகசியமான பாவங்கள், மனப்பூர்வமான பாவங்கள், அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், அக்கிரமங்கள், இதுக்கு சொல்லி போயிட்டா ஒட்டுமொத்த அக்கிரமங்கள். இந்த அக்கிரமத்திலேயே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், உருவாயிருக்கிறோம். ஆனா இந்த உள்ள ஈடுபலி விசுவாசிச்சுட்டு இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்போது இந்த அக்கிரமத்தை நம்ம என்ன பண்ணுமா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அக்கிரமையை நிவர்த்தி செய்ய பாவ நிவாரண பலி என்னதுங்களா தேவை. இந்த பாவ நிவாரண பலி நம்ம கிட்டே தேவன் கேட்கிறார், அது கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யணும்னா நான் என்னை நானே பாவ நிவாரண பலி கொடுத்தால் மாத்திரம்தான் என்கிட்ட இருக்கிற அக்கிரமத்தை நான் நிவர்த்தி செய்யணும், தவிர ஈடு பலி இதுல எந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம அதனாலதான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பாருங்க, சோ அந்த அக்கிரமத்தை நான் என்னோட பாவ நிவாரண பலி தான் நீக்கிறதுக்குனால அது கண்டிப்பா அது சாத்தியமான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலதான் வருடந்தோறும் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காருங்க, மெமோரியல் இல்லைங்களா, மெமோரியல கொடுத்திருக்கிறார். அனுதினமும் கிருபாசன ஆண்டையில் நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. இது நம்ம செய்யணும் இல்லைங்களா? சோ இது நெக்ஸ்ட் 10வதுக்குள்ள நம்ம போயிடலாம். பட் இந்த அக்கிரமத்தை நம்ம ஒரு நாள்ல 2 நாள்ல நம்ம கண்டிப்பா நம்முடைய பாவ நிவாரண பலியில நிவர்த்தி செய்ய முடியாது. அது மரணம் பரியந்தும் நம்மளுக்கு என்ன இருக்கு, போராட்டம் உண்டு இல்லைங்களா? மரணம் பரியந்தும் நம்ம பிரயாசம் எடுக்கணும். அதுதான் இது இடக்கமான வழின்ற ஒரு விஷயத்த அதான் சொல்லும்போது கர்த்தர் கூட சொல்லும் போது இந்த இடக்கமான வாசல் வழியில பிரவேசிக்கிறது ரொம்ப கடினம் என்றாருங்க இல்லைங்களா? சோ அப்ப அந்த கடினம் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தேவனோட கிருபையினால நாம் செலுத்தக்கூடிய பாவ நிவாரண பலியினால அதை ஓவர் கம் பண்றதுக்கு தேவன் அதிக கிருபை கொடுக்கிறார். மார்ச் 31 ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? சோ இது 10வது ஒரு டிஃபரன்சஸ் நம்ம போயிடலாம். 10வது டிஃபரன்சஸ் என்ன பாக்குறோம்னா அன்பானவர்களே, ஈடு பலியும் பாவ நிவாரண பலியும் ஒரு விதத்துல ரெண்டுமே ஒண்ணு. இவ்வளவு நேரம் வெவ்வேறு பேசின்னு வந்துட்டு இப்ப ஈடு பலியும் பாவ நிவாரண பலியும் ரெண்டுமே ஒரு விதத்துல தான் சொன்னேன், புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப எப்படி, அப்ப பாவ நிவாரண பலி மெயினா நம்ம எங்க பாக்குறோம், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் பாக்குறோம். அந்த பாவ நிவாரண பலிக்கும் ஈடு பலிக்கும் சம்பந்தம் இல்லை, இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க எந்த ஈடு பலியை இங்க எந்த பாவ நிவாரண பலியை நம்ம இங்க அப்ளை பண்றோம்னா அந்த நாள்ல செய்யாம பாவ நிவாரண பலி அநேக பாவ நிவாரண பலி செலுத்திருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப அந்த பாவ நிவாரண பலியில எதுக்கு செலுத்திருக்காங்கன்னா பாவத்தை நிவர்த்தியாக்க. அப்ப அதே போல ஆதாமோட பாவத்தை நிவர்த்தியாக்க கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த பாவ நிவாரண பலியும் அந்த பாவத்தை நிவர்த்தி ஆக்குறது தான் பாவ நிவாரண பலி. அதை கர்த்தர் செஞ்சுக்கிறதுனால லேவியராகும் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பேசுற பாவ நிவாரண பலி மற்ற பாவ நிவாரண பலி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஈடு பலிக்கு அது ஒப்பிட்டு நம்ம இங்க பாக்குறோன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம் அன்பானவர்களும் பாக்குறோம். 11வது பாவ நிவாரண பலியில முற்பிதாக்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. இவ்வளவு நேரம் யாருக்கு மாத்திரம் பங்கு இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம், சபைக்கு கிறிஸ்துக்கு பங்கு. இப்ப யாருக்கு பங்கு இருக்கா, முற்பிதாக்களுக்கு பங்கு இருக்குன்ற ஒரு விஷயத்த கூட நிழலாக அங்க அவங்களோட வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. வாசிக்கலாம் பாருங்க, என்னாகமும் 19ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சிஸ்டர். என்னாகமம் 19:9 சிஸ்டர். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். பாத்தீங்களா, அந்த கிடாரின்றது நம்ம யாரு பாக்குறோம், முற்பிதாக்கள். அப்ப அந்த பாவ நிவர்த்தி செய்யறாங்களா, அது ஈப்ரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி தான். அப்ப முற்பிதாக்களுக்கு பாவ நிவாரண பலியில எந்த பங்கு, அந்த அட்டான்மெண்ட் டேல அந்த பாவ நிவாரண பலியில அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி அங்க நர்சாட்சி பெற்றுட்டாங்க இல்லைங்களா, அவங்க பட்ட பாடுகள் மூலியம் நர்சாட்சி பெற்றுட்டாங்க. ஆனா சபை முடிவு இல்லாமல் அவங்க பூர்ண அடைய முடியாது. இப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஏனக்கா அவங்களும் எப்படி கர்த்தரும் சபையும் மத்தியஸ்தராக இருக்க போறாங்களோ அதே போல முற்பிதாக்களும் இந்த மத்தியஸ்தருக்கு பிரதிநிதியாக இந்த பூமியில இருக்க போறாங்க. அப்ப பிரதிநிதியாக இருக்க போறாங்கன்னா இவங்க ஏற்கனவே அந்த அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாங்க,
போயிருக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவங்கள பிரதிநிதியான்னு சொல்றாரு. சகோதரர் ரசல் ரீப்ரிண்ட் நம்பர் 4388 ரீப்ரிண்ட் நம்பர் 1262 என்ன எழுதுறாருன்னா டு பி த எர்த் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஹெவன்லி மீடியேட்டர். பரலோகத்துல யார் இருப்பாங்க? சபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் அங்க வேலை பண்ணுவாங்க. ஆனா பூமியில பிரதிநிதி யாருன்னா முற்பிதாக்கள். அப்ப முற்பிதாக்கள் பிரதிநிதியாக இருக்கணும்னா அவங்க வாழ்க்கை நற்சாட்சியாக அவங்க செலுத்த வாழ்க்கையை பாவ நிவாரண பலியாக என்ன பண்ணிருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் ஏசாயா 1 அதிகாரம் 26 வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 1 அதிகாரம் 26 வசனம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பாத்தீங்களா, இங்க நியாயாதிபதி ஜட்ஜஸ் அண்ட் பிரின்சஸ்ன்றாங்க. யாருன்னா முற்பிதாக்களை குறிக்கிறது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பரலோகத்துல இருக்கிற மத்தியஸ்தர் வேலை செய்யக்கூடிய கர்த்தரும் சபைக்கு இவங்க பிரதிநிதியாக இருப்பாங்கன்னு சொல்லும் போது இந்த கெடாரியும் அந்த பாவ நிவாரண பலின்றது சுத்திகரிப்பு தான். அவங்க வாழ்க்கையை ஒரு சுத்திகரிப்பு வாழ்க்கையாகத்தான் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்ற அநேக சாட்சிகள் நம்ம பாக்குறோம். ஆனா என்னன்னா நம்ம சபை முடியாமல் அவங்க பூர்ணம் ஆக முடியாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். 12வது என்னன்னு பாத்தீங்கன்னா சபையோட உயிர்த்தெழுதலுக்கு ஈடுபலி எதுவுமே செய்யாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா சபையோட உயிர்த்தெழுதலுக்கு ஈடுபலிக்கு எதுக்குமே செய்யாது. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சபையோட உயிர்த்தெழுதலுக்கு ஈடுபலியோட பேமெண்ட் பண்ண முடியாது. ஏன் இந்த ஈடுபலியோட பேமெண்ட் இப்ப யார்கிட்ட இருக்கு? இப்ப இவருக்கு போய் தேவன்ட்ட டெபாசிட் பண்ணிருக்கிறார் இல்லைங்களா? அந்த என்ன சொல்றாரு, என் பிதாவே உங்களுடைய கரங்களின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்பு கொடுக்குற அந்த வார்த்தை டெபாசிட் வார்த்தை யூஸ் பண்றாங்க. அது டெபாசிட் பண்ணிட்டு பிதாவாகிய தேவன்ட்ட. இப்ப ஈடுபலி பூமியில அப்ளை பண்ணிட்டானா என்ன நடக்கணும்? உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடணும் இல்லைங்களா? அப்ப சபை இப்ப பூமியில இருக்குது. இந்த சபைக்கு பூமியில இருக்கிறதுனால அன்பானவர்களே இந்த உலகத்துக்கு தான் அந்த ஈடுபலி அப்ளை பண்ண போறாரு. நமக்கு ஆல்ரெடி ஞானஸ்தானத்துல ஈடுபலி அப்ளை ஆயிடுச்சு. ஆனா நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு மறுபடியும் ஈடுபலி தேவைன்னா கண்டிப்பா ஈடுபலி அவசியம் இல்லை. அங்க என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. சாம்ஸ் 55 சங்கீதம் 50 அதிகாரத்துல 5 வசனம். சங்கீதம் 50 அதிகாரம் 5 வசனம். 55 சிஸ்டர். ஆமா, சங்கீதம் 50 அதிகாரம் 5 வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் பாத்தீங்களா? பலியினாலே உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்களை. அப்ப பரிசுத்தவான்களை கூட்டுற வேலைக்கு முக்கியமான எது தேவை? ரான்சம் அங்க ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நமக்கு இங்க என்ன தேவை? பலி தேவை. அதுதான் சின் ஆஃபரிங். இப்ப எங்க கூட்டணும் பரிசுத்தவான்களை? அவரோட கூட கூட்டணும் என்ன அர்த்தங்க? அவரு கூட பரலோகத்தின் வாய்ப்புக்கு என்ன பண்ண பரிசுத்தவான்களை கொண்டு போறதுக்கு இங்க எது தேவைப்படுதுன்னா அந்த பலியின் வாழ்க்கை நமக்கு தேவை. அதுதான் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ரான்சம் பேமெண்ட் சபையோட உயிர்த்தெழுதலுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அந்த பாவ நிவாரண அந்த பலின்றது நம்மளுக்கு கொடுத்தால் மாத்திரம் சபை என்ன பண்ணும் அந்த பரலோகத்து வாய்ப்பை அடைய முடியும். ஸோ ஆகையால் தான் சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 5089 என்ன எழுதுறாருன்னா சுவிசேஷ யுகத்தின் அழைப்பு உலகத்தை சீர்திருத்துவதற்காக அல்ல, மரணத்திற்கும் வரை தியாகம் செய்யும் அழைப்பாகவே உள்ளது. அப்ப இந்த சுவிசேஷ அழைப்பு சபைக்கு உலகத்தை சீர்திருத்துறதுக்காக இல்ல, மரணம் மட்டும் இந்த நம்முடைய பலியை நம்ம செலுத்தினே இருக்கணுமா, அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன எழுதுறாருன்னா ரீப்ரிண்ட் நம்பர் 5451 சபை பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, பூமியில் உள்ள உரிமைகள் மற்றும் ஆர்வங்களை தியாகம் செய்து பரலோக மகிமைக்கு தயாராகும்படியாகவும் அழைக்கப்பட்டுள்ளது என்று போதிக்கப்படுகிறது. அப்ப சபை பரலோக அழைப்பு அடையணும்னா நம்முடைய மனித சுபாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த மனித சுபாவம், அதுக்கு ஏற்றக்கூடிய ஆர்வங்கள், இன்ட்ரெஸ்ட், அதுக்கு இருக்கக்கூடிய நியாயமான உரிமைகள், இன்னும் எளிமையா சொல்லிட்டோம்னா the laudable என்றாருங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா laudable சொல்லும் போது ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய உரிமை லீகலாக இருந்தாலும், அது பாராட்டத்தக்கதாக உரிமை இருந்தாலும், அந்த உரிமை செலுத்துறதன் மூலியமா தான் அதுதான் நம்முடைய பாவ நிவாரண பலி, அதுதான் நம்முடைய பலியின் உடன்படிக்கை. இது மூலியமா தான் நம்ம எங்க கூட்டி சேர்க்கப்பட முடியும்? கர்த்தர்கிட்ட கூட்டி சேர்க்க முடியும். அப்ப ரான்சம் இங்க பேமெண்ட் என்னாவது சபை உயிர்த்தலுக்கு அப்ளை ஆகாது, ஈடு பலி தான் சபையோட உயிர்த்தலுக்கு
இங்க அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டாருங்க. 13வது வந்துட்டு 13வது 13th இன்னும் லாஸ்ட் 2 தான் சிஸ்டர், முடிச்சிடலாம். 13th என்னன்னு பாத்தீங்கன்னா, சபையும் திரள் கூட்டும் உயிர்த்தெழுதல்ல வராத மட்டும் இந்த உலகத்துக்கு ransom அப்ளிகபிள் ஆகாது. இதுல தெளிவா இருக்கும். சபையும் என்ன ஆகணும், திரள் கூட்டமும் 2 பேரும் என்ன பண்ணும், உயிர்த்தெழுதல்ல இல்லைங்களா? இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ransom அப்ளிகபிள் ஆயிடுச்சு. யாரு? அப்ப திரள் கூட்டம்ன்றது சப்பரத்தை வகுப்பார் இல்ல, அந்த கேரக்டர் டிஃபரன்ஷியேட் பண்றாரு. புரிஞ்சுச்சுங்களா? ஒரே வகுப்பாரா தான் அழைக்கப்பட்டிருக்க, கேரக்டர் டிஃபரன்ஷியேட் பண்றாரு. அப்ப இந்த 2 வகுப்பார ஓடி முடிச்சாதான் உலகத்துக்கு என்ன இருக்குது, உயிர்த்தெழுதல்ல அப்ளிகபிள் ஆகுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் ரிப்பீட்டேஷன் மாதிரி தான் இருக்கு. கர்த்தர் அந்த அவருடைய ஜீவன் வந்து பிதாவுகிட்ட கொடுக்கும் போது ஒரு லோனாக கொடுத்துட்டார் இல்லைங்களா? அப்ப என்ன இங்க சொல்ல வரேன்னா, சபை திரள் கூட்டம் ஓட்டம் முடிஞ்சாதான் என்ன ரிட்டர்ன், என்ன உலகத்துக்கு உயிர்த்தெழுதல் ஆகும். அப்ப சபை திரள் கூட்டம் ஓட்டத்தை யார் முடிப்பாங்க? அவங்கவுங்க தான் ஓடி முடிக்கணும் இல்லைங்களா? ஆனா சுவிசேஷ யுகத்துக்குள்ள முடிவில் என்ன அது முடிஞ்சிடணும். அப்ப இவங்க ஓட்டத்தை முடிக்கணும்னா இவங்க என்ன வாங்கியிருக்கிறாங்க, ஆல்ரெடி தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து போய் டெபாசிட் பண்ணிக்கிறாருல்ல, அந்த புண்ணியத்தை, அந்த ரத்தத்தை தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு கடனா கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? கடனா கொடுத்துருக்க. அந்த மனுஷனுக்கு பரிபூர்ண ஜீவனை கடனா கொடுத்துக்கிற இந்த கடனை நம்ம என்ன பண்ண, திருப்பி அடிச்சா தான் இங்க ஓட்டம் நம்மளுக்கு முடியும். கடன் அடிச்சுன்னுக்கிறோமா, இல்ல வேற எந்த கடன் அடிச்சுன்னுக்கிறீங்க? இது தவிர நிறைய கடன்கள் இருக்குது இல்ல, மாட்டிட்டு இருக்கும். அது என்ன பண்றது, பூமி வாழ்க்கையில அப்படி அமைஞ்சிச்சு நமக்கு. ஆனா இங்க கடன் சொல்லும் போது அன்பானவர்களே, நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ரோமர் 13:8. குயிக்கா போயிடலாம் சிஸ்டர். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். சரிங்களா? இந்த கடனை பத்தி பேசுறாரு. இந்த கடன் இல்லாமல் நம்ம வேற கடனை இங்க நம்ம அடைக்க வரலன்ட்டு அந்த கடன் இன்னொரு இடத்துல கூட பேசுறாரு. 1 யோவான் 3:16 கூட வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 3:16. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இல்லைங்களா? சகோதரனுக்காக ஜீவன் கொடுக்கறது தான் கடனாளி. எந்த ஜீவனை கொடுக்க போறோம்? தேவன் நமக்கு கடனா ஜீவன் கொடுத்திருக்காருங்களா? யாரோட ஜீவன் கொடுத்திருக்காரு? கிறிஸ்துவோட ஜீவன். இந்த ஜீவனை நம்ம இப்ப யாருக்கு கொடுக்கணுமா? சகோதரன் கொடுத்தா தான் நம்முடைய ஓட்டம் இங்க முடியும். இன்னும் இதை பிராக்டிக்கலா சொல்லிட்டோம்னாக்கா, இந்த பூமியில ஒரு புது சிருஷ்டியா வாழ்றவங்க எப்படி வாழணும்னு சொல்றாருன்னா, இப்ப நான் இருக்கிறேன், சகோதரன் இருக்கிறார், 2 பேரும் இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறோம். இப்ப நான் அவருக்கு ஜீவன் கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்குன்னு இருக்கிற அடையாளம் இருக்கு இல்லைங்களா? இந்த பூமியில எனக்குன்னு சில உரிமைகள், சபையில சில அடையாளம் இருக்கு இல்லைங்களா? இந்த அடையாளம் அழிச்சிட்டு தான் அவருக்கு நான் ஜீவனை கொடுக்க முடியும். இன்னும் எளிமையா சொல்லிட்டேன்னா, என்னோட வாய்ப்புகளை வந்து அவரை நான் ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணும்? இது ஜான் தி பேப்டிஸ்ட் பண்ணார். சபை வகுப்பறல வரல, ஆனா கர்த்தர் வரும்போது அவர் இடம் விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணாரு? அந்த வழியை அவர் ஆயத்தம் பண்ணார், இடம் விட்டுட்டு போனார். இனி வந்து இவரோட வேலை, என் வேலை என்ன ஆயிடுச்சு? இதே தான் சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒருவர் சகோதர சகோதரிகளை ஊக்குவிக்கிறதுக்காக, தூக்கி விடுறதுக்காக, பலன் படுத்துறதுக்காக இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சகோதரர் தன்னோட அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எப்ப ஜீவனை நம்ம கிறிஸ்துவோட ஜீவனை பெற்று இங்க ஒரு பூமிக்குரிய ஒரு அடையாளம் கொடுத்துட்டார், ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு ஹியூமன் பீயிங் பர்ஃபெக்ஷன் கொடுத்துட்டார். இந்த அடையாளம் அழிச்சிட்டு இன்னொருத்தரை வளர்ப்பது தான் என்ன இருக்குதுங்களா? இதுதான் சொல்றாரு, இந்த ஜீவனை கொடுக்கிறது தான் சகோதரனுக்கு, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடன். இதுதான் பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு பிச்சையாக கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? சோ அந்த ஒரு இதை கொடுத்திருக்க இந்த கடனை, அந்த ஜீவனை நம்ம மறுபடியும் யாருக்கு செலுத்த போறோம்? சகோதரன் செலுத்துறதுக்கு மூலியமா மீண்டுமாக யாருக்கு அது போய் சேருது? அது பிதாவாகிய தேவனுக்கு அது அங்க போய் சேருதுன்னு நம்ம பாக்குறோம். இங்க கூட சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 328 என்ன சொல்றாருன்னா, the laying down of life frequently means the laying down of health, strength, self denial in the interest of others. ரொம்ப எளிமையா சொல்லிட்டோம்னா, நம்முடைய ஜீவனை கொடுக்கிறது அதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய பலனையும்
நாம் சுய தியாகம் பண்ணி சகோதரருடைய அக்கறைக்காக நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் அந்த அக்கறை பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த அக்கறைக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இங்க இருக்குன்ற நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, ரீப்ரிண்ட் நம்பர் 5562 என்ன சொல்றாருன்னா, சபையோட பொறுப்பு, the mission of the church is not to rule or judge the world now, but lay down our lives for the brethren. இப்ப அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை வந்து ஆளிகை செய்யவும் நியாயம் தீர்க்கிறதுக்காக இல்ல, நாம் சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இங்க ரீப்ரிண்ட் நம்பர் 2413 ரொம்ப அருமையா சொல்றாருன்னா, the divine church divine appointed mission ன்னு எழுதுறாரு. சபைக்கு நியமிக்கப்பட்ட மேன்மையான ஊழியம். அதுல முதல் பாயிண்ட், அந்த ஹோல் சப்ஜெக்ட் படிக்கும்போது எப்படி தான் இருக்குதுங்களா, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான ஊழியம், போதக ஊழியம், சபை நடத்துற பொறுப்புகள், அமைப்பு நடத்தணும், இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் தேவை, அவ்வளவுதான், அட்மின் ஒர்க்குக்கு. சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான ஊழியமை வந்து ஆடுகள் பட்டு சகிப்புத்தன்மையோட பரிசுத்தம், அன்பில பரிசுத்தமாய் மகிமை அடைகிறது தான். இதுல எந்த ஒரு விஷயமும் நம்ம பூமிக்குரிய அமைப்பு பொறுப்புகள் எடுத்துன்னு தேவன் கிட்ட போய், தேவனே நான் இந்த பொறுப்புல நான் இருந்துட்டேன், இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு செஞ்சேன், இவ்வளவு எல்லாம் பிரசங்கம் பண்ணேன் சொல்ல வாய்ப்பில்லை ராஜா, அவ்வளவுதான், பேட் லக், அவ்வளவுதான். சன்பான அப்ப நம்முடைய தெளிவு என்ன இருக்கணும், இங்க வந்திருக்கிற சபையோட முக்கியமான நோக்கமே வந்து நம்முடைய ஜீவனை பிறனுக்காக கொடுக்கறதுன்னு சொல்லும் போது, என்னோட அடையாளம், எனக்கு இருக்கிற மனித சுபாவத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித ஆசீர்வாதங்களையும், அது உண்மையாக இருந்தாலும், லீகலாக இருந்தாலும், அது நீதியாக இருந்தாலும், பாராட்டத்தக்கதாக இருந்தாலும், இந்த உரிமையை விட்டு கொடுக்கறது தான் நம்ம பிதாவாகிய ஜீவனுக்கு கொடுக்க அந்த கடனை திருப்ப செலுத்துறதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 942 என்ன எழுதுறாருன்னா, இயல்பான மனிதனுக்கு பூமிக்குரிய வாழ்வையும் மகிழ்ச்சியும் உருவாக்கும் சுக போகங்களையும் நன்மைகளையும் பலி செய்வதுன்றார். அப்போ பூமியில இருக்கும் போது நமக்கு இந்த மனிதன் இயல்புக்கு பூமிக்குரிய வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அப்ப சுகபோகங்களை உருவாக்க தன்மைகளும் இருக்கு இல்லைங்களா நம்ம கிட்ட, அந்த நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, சகோதரருடைய அக்கறைக்காக பலி செலுத்திடுங்க. அதாவது சபையை ரெடி பண்றதுக்காக அது பலி செலுத்திடுங்கன்ட்டாருங்க. சோ பிரதர் நிறைய டைம் உள்ள போய் வந்துட்டாரு, முடிச்சுட்டேன் பிரதர், ஆயிடுச்சு. சோ அப்ப இந்த ஜீவன் கொடுத்துட்டார், இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தினால் மாத்திரம் தான் உலகத்துக்கு உயிர்த்தெழுதல் இருக்கும். இந்த கடன் செலுத்துற மட்டும், அப்ப உலகத்தோட பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு, உலகத்தோட ரட்சிப்பு யாருக்கிட்ட இருக்கு, தலைச்ச பிள்ளைகளாக நம்ம கிட்ட. அதுதான் வந்து யாத்திராகத்துல பாக்குறோம். அந்த யாத்திராகம், அந்த பஸ்காவை போகும்போது அந்த தலைச்ச பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதா கூட யாரை சேர்த்து காப்பாற்றப்படுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் முழுமையாக டிபெண்ட் ஆயிருக்கிறாங்க. அதே போலதான் ரோமர் 8:19-21 என்ன சொல்றாருன்னா, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கு. எதுக்காக சொல்லும் போது, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுத்துறதுக்காக. யார் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களா, சர்வ சிருஷ்டி. அப்ப நம்ம இந்த கடனை திருப்பினாத்தான், நம்முடைய வர்தினஸை ப்ரூவ் பண்ணாதான், நாம் தகுதியாக நம்மை நிரூபிக்கும் போது உலக ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு போறோன்ற பார்க்கிறோம். கடைசியாக வந்து என்ன டிஃபரன்சஸ் பார்க்கணும்னா, ஒரே ஒரு வசனம் படிச்சுங்க சிஸ்டர், ஆக்ட்ஸ் 3rd chapter verse 21. அப்போஸ்தலர் 3:21. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 19 முதல். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் திருப்பி கொடுத்திருக்கு காலம் இல்லைங்களா. சோ இப்ப இந்த திருப்பி கொடுத்த காலம் வந்து இதுக்கும் இந்த ரான்சம்க்கும் வந்து இப்ப 1000 year டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஏன் 1000 year டிஃபரன்சஸ் வருது, சில நம்முடைய சகோதரர்கள் சொல்லும் போது, இப்ப உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவருடைய ராஜ்யம் விடாயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாதிரி தான் சில சகோதரர்கள் சொல்றாங்க. இங்க வந்து இந்த பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கும் போது ஆல் திங்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த திருப்பி கொடுத்தல் எல்லாமே திருப்பி கொடுக்க போறார். இப்ப எல்லாமே திருப்பி கொடுக்கிறாருன்னு சொல்லும் போது
இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் மாத்திரம் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல வந்து இப்ப இஸ்ரேல் திரும்பி வந்துட்டாங்க இல்லைங்களா? இஸ்ரேல் 1874 அப்புறம் வந்துட்டாங்க. இதுக்கு ரான்சம் தேவையா? இதுக்கு ரான்சம் கண்டிப்பாக அப்ளிகபிள் இல்ல. அப்ப திருப்பி கொடுக்கிற காலமுக்கும் ரான்சமுக்கும் சம்பந்தம், அதாவது எல்லா விஷயத்துக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பி ரான்சம் எதுக்கு மாத்திரம் அப்ளைன்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள் உயிர்த்தெழுதல்ல வரத்துக்கு மாத்திரம் தான். அப்ப திருப்பி கொடுத்த காலத்துல இஸ்ரேல் வருவாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும். இது ரெண்டு தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா, கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம். இதோட டிஃபரன்ஸ் புரியுது இல்லைங்களா? அப்ப ரான்சம் எங்க தான் அப்ளை பண்ண முடியும்னா ஜனங்கள் உயிர்த்தெழுதல்ல வர மட்டும் தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். சோ ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடம் கடினமா இருந்துச்சு, எப்படி புரிஞ்சிச்சுன்னு தெரியல. பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ அப்ப கடைசியாக பார்க்கும்போது இதெல்லாமே ஒட்டு மொத்தம் பார்க்கும்போது சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, சபையோட உயிர்த்தெழுதல் எதை நிமித்தமாக இருக்குதுன்னா பாவ நிவாரண பலி நிமித்தமாக தான் இருக்குது. அப்ப அந்த பாவ நிவாரண பலி நிமித்தமாக இருக்கிறதுனால நம்மளோட பொறுப்புகளை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா, இது படிக்க வேணா, வர வசனத்தை ஒண்டி வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:28 வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவை முதலானவைகளை எல்லாம் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? பாத்தீங்களா, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இதுதான். ஒண்ணு, என்னோட புது சிருஷ்டி அது எப்படி எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நான் புரிஞ்சுட்டேன். பாடுகள் பட்டு சகிப்புத்தன்மையோட அன்பில் பரிசுத்தமாய் மகிமை அடைகிறது தான் என்னோட ஊழியம் இல்லைங்களா? ஸோ இது தவிர சப்ஜெக்ட் பேசுறது, சபை நடத்துறது, ஏதோ ஒரு இது ஐக்கியத்தில் அப்படி பண்றது, இதெல்லாமே வந்து இது பண்ணாலும் பண்ண கட்டினாலும் நமக்கு என்ன இருக்குது? இதை செஞ்சு இதுதான் நம்முடைய ஊழியம். இதுதான் கொலோசியர் 1, இதுதான் பாவ நிவாரண பலி ஃபுல்லா பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா சபைகளை குறித்து கவலை என்ன ஆகணுமா? நம்மள என்ன கவலை வரும்னா, ஒரு சகோதரன் கீழே விழுந்தா என் மனது, ஒரு சகோதரன் பலவீனமா இருந்தா என் மனது ஏனோ பலவீனமா ஆகணும். அவரு கூட அதாவது அழுகிறவங்க கூட அழுகுங்க, சிரிக்கிறவங்க கூட சிரிங்க. அந்த அளவுக்கு நம்ம இறங்கி போகணுன்றதான் அங்க பேசுறாரு இல்லைங்களா? ஒரு சகோதரன் இடரல், ஒரு சகோதரி இடரல் ஆயிட்டு இருந்தா எப்படியோ நம்மளுடைய வேலை என்ன? சத்தியம் தெரிஞ்சிச்சு, நாலேஜ் இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சபைக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஆன்லைன் யூடியூப் இப்படியே வாழ்க்கை போயின்னு இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அன்பானவர். எவ்வளவுதான் சொல்லிட்டு. அப்ப நம்முடைய ஊழியம் பாருங்க, இந்த கொரோனால இருந்து 5 வருஷம் கழிச்சிங்கன்னா மேசிவ் சேஞ்சஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அதுக்கு முன்னாடி தான் கான்சிக்ரேஷன் நம்ம பார்த்தோம், இதுக்கு பின்னாடி கான்சிக்ரேஷன் இல்ல. கான்சிக்ரேஷன் இல்லைன்னா நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அந்த ஐக்கியம், அந்த பண்பு, அந்த அன்பு, சகோதரனை கட்டி எழுப்புறது, சகோதரனுக்காக கண்ணீர் விடுறது, சகோதரனுக்காக ஜெபிக்கிறது இல்ல, தாங்கறதுல பெலவீனங்களை தாங்கறதுல வாட்ஸ் ஹேப்பனிங் நமக்கு தெரியல, என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை நம்ம ஓடி நிக்கிற ஓட்டம் சபைக்கா திரள் கூட்டத்துக்கா தெரியல. எத்தனை கோதுமை மணிகள், ஆயிரக்கணக்கில் கோதுமை மணிகள் இருக்குமா? ஏன்னா கான்சிக்ரேஷன் கம்மியாகும் போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1-2 தான் கோதுமை மணிகள் மிச்சம் இருக்கு சபைக்கு Black and 44 சல்லேட் ஆகிறதுக்கு. இன்னைக்கு நடக்கிறது கான்சிக்ரேஷன் இல்ல, இட்ஸ் பியூர்லி an advertisement. அவ்வளவு விளம்பரம் ஊழியம் தான் நடந்துட்டு இருக்கு. இது நம்முடைய பொறுப்பு, இது நம்முடைய பொறுப்பே இல்ல அன்பானவர்களே. நம்முடைய பொறுப்பு என்னன்னா, நான் சார்ந்திருக்கிற சபையில், பெரிய பெரிய சபைகளுக்கு போவானா, நான் சார்ந்திருக்கிற சபையில் சகோதர சகோதரிகளுக்காக நான் பலியின் வாழ்க்கையை ஜீவன் கொடுத்து நான் வந்திருக்கிறேன். அவங்களுக்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், என்னோட அக்கறை என்ன, அவங்க மேல ஒவ்வொரு நாளும் நான் என்ன கவலைப்படுறேன் இல்லைங்களா? சோ இதுதான் என்னுடைய பாவ நிவாரண பலி என்றார். சோ அதனாலதான் சொல்றார், ஒருத்தன் கீழே விழுந்துட்டா அவனுக்காக என் மனம் என்ன ஆவாதா, இடராதோ. அப்போஸ்தலன் பவுல் புரிஞ்சுட்டார், the greater responsibility, மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பு நமக்கு இருந்தா தான் அன்பானவர்களே அந்த பாவ நிவாரண பலியின் மூலியமா அந்த நித்திய ஜீவனை நாம் பெற முடியும் என்றார். அதான் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட்ல என்ன எழுதுறாருன்னா, உபத்திர காலத்தில் விசுவாச வீட்டாரை ஸ்திரப்படுத்துவதே இவர்களது முக்கியமாக ஊழியமாக காணப்படுது. எதுங்களா?
நம்ம இருக்கிற பீரியடே வந்து கெட்சமனே கால பகுதியில தான். அப்படி இருக்கும் போது நம்முடைய ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாச வீட்டாரை உபத்திர காலத்தில் என்ன பண்ணுமா, நம்ம தடப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதல் சொல்லிட்டு என்ன பண்ணுமா, தூக்கி எடுத்து அவரை ஓட விக்கணும். அதுதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஒருத்தர் விழுந்தா, இன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, திண்ட ஒரு இடம் காலியாச்சுன்னா ஜாலி தான். அந்த இடத்துக்கு யாரும் நம்ம விட மாட்டோம். எப்படா அந்த இடம் காலியா இருக்குதுன்னு பார்த்துன்னு இருப்போம். லாபம், சபைக்குள்ள சுய லாபம், அதிகாரம், பணம் இப்படி ஓடுது இப்ப இல்லைங்களா? பொறுப்பு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இதை ஒண்டி வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். சிஸ்டர் வாசிங்க. கூடுதலாக இந்த பாதை இன்னும் அபூர்ணமாக இருந்தாலும் உயர்ந்த மற்றும் உன்னதமான பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல, மனித குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் மாம்சத்தில் பரம்பரை பலவீனங்களுக்கு எதிராக பாடுபடும் திருச்சபைக்கும் ஒரு பெரிய அனுதாபத்தையும் குறிக்க வேண்டும். பாவத்தில் பிறந்த அக்கிரமத்தில் உருவமைக்கப்பட்ட மனித குடும்ப உறுப்பினர்களிடம் அனுதாபத்துடன் இதயத்தின் பொதுவான அறிவொளியையும் இது உள்ளடக்கி இருக்க வேண்டும். எனவே இது எதிர்கால ராஜ்யத்திற்கான தயாரிப்பை குறிக்க வேண்டும். ஏழை மனித குலம் பாவம் மற்றும் மரணத்தின் சீரழிவிலிருந்து எழ உதவுகிறது இல்லைங்களா? அவ்வளவுதான் பண்ணுங்க. இதுதான், இதை ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஓட்டத்தை ஓடிடலாம். அதனால ஒட்டுமொத்தம் பைபிளோட கர்னல் மெசேஜ்னு சொல்லுவாங்க. சின்ன வரியில எப்படி முடிக்கலாம்னாக்கா, பைபிளோட அந்த சாராம்சத்தை வந்து ஒருவர் பலவீனத்தை ஒருவர், அவ்வளவுதான். ஆறுதல் செய்யுங்க, பலப்படுத்துங்க. அவங்க இந்த பாவ நிவாரண பலியை நிறைவேற்ற அந்த ஓட்டத்தை முடிக்க நம்ம பலப்படுத்தி, இது எல்லாமே தேவனுடைய கிருபையினாலும் கர்த்தருடைய புண்ணியத்தினாலும் நமக்கு தொடர்ந்து இது அப்ளிகபிள் ஆகி போறதுக்காக நம்ம தொடர்ந்து தேவனிடத்தில் நம்ம மன்றாடுகலாம். இந்த பாடத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.